அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த மாதம் லீவு தானே விட்டுருக்காங்க உங்களுக்கெல்லாம் இல்லை? அடுத்த மாதம் ஒரு ஹவரில் என்ன பண்ணலாம்? சரி, சேர்க்கலாமான்றது நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள். கர்த்தர் நாம் மகிமைப்படு. நாள் ஆண்டோடைய வார்த்தை என்னென்னா, நிறைய வார்த்தைகளை மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம கேட்க போகிறோம். அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கி தலைப்புலாம் இல்லை. ஏன்னா அவங்க சொன்னாங்க இந்த மாதத்துடையதுவே என்னென்னா நன்றி பலி. அல்லேலூயா. கர்த்தர் வந்துட்டு 2025 ஆண்டு இன்றைக்கு 11வது மாதம் வரைக்கும் கொண்டு வந்தார்னா அவருடைய சுத்த கிருபை. ஆமென். அல்லேலூயா. இந்த 11 மாதத்துடைய செய்தியை இப்போ கதபமாய், என்ன அது பேர்? கதமம்ல. அது ரொம்ப நல்லா தானே இருக்கும். அல்லேலூயா. இப்போ அந்த மாதிரி கதமமாக இந்த நாளில் நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் கூட நம்ம மத்தேயு 2வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை எடுத்து நம்ம எல்லாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 2. ஆமென். 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 அல்லேலூயா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வந்துட்டு நம்ம எல்லாம் இப்போ இதை தானே கொண்டாட போகிறோம்ல. இப்போ எல்லாம் கிறிஸ்மஸை தான் இப்படி தான் கொண்டாட போகிறோம். எல்லார் வீட்டில் இப்போ ஸ்டார் தொங்க விட போகிறோம். அல்லேலூயா. என்னென்னா வந்துட்டு அந்த கிழக்கே தோன்ற நட்சத்திரம் எங்கள் வீட்டிலே ஆயிடுச்சு, உதயமாயாச்சுன்ட்டுன்னா அதுக்கு ஒரு அடையாளமாக ஸ்டார் எல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டில் சர்ச்சிலலாம் மாட்டி கொண்டாடுறோம். அல்லேலூயா. சரி, அதோடைய தலைப்பாய் வந்துட்டு தான் இப்போ அந்த வசனத்தை படிக்க சொன்னோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கிழக்கே ஒரு நட்சத்திரம் தோன்றப்பட்டு அது யாருக்கு முன்பாக புறப்பட்டு போனதா? சாஸ்திரிக்கு முன்பாக புறப்பட்டு போனது. அல்லேலூயா. அப்போ இந்த கிழக்கே தோன்றப்பட்ட நட்சத்திரமாகிய இந்த கிறிஸ்து நம்மளுக்கு என்ன பண்ணிட்டார், நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு உதயமாகிட்டார். அல்லேலூயா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் என்பது நம்முடைய ரட்சிப்பு. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதையே ஃபாலோ பண்ணால் இது நேரம் எங்கே கொண்டு போக போகுது? இப்போ இது எங்கேம்மா கொண்டு போக போகுது? இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த வீட்டுக்குள்ளாய் கொண்டு போக போகுது. அல்லேலூயா. அப்போ இதை மாத்திரம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நம்ம போக வேண்டிய வீட்டுக்கு கரெக்டாக போயிடும். இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, திடீர்னு நடுவில் வரும்போது இவங்க கண்ணில் வந்து அரண்மனை தென்பட்டுச்சு. எதுமா அரண்மனை தென்பட்டோனையும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நட்சத்திரத்தை மறந்துட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. இந்த நட்சத்திரம் தானே வழிகாட்டுறேன்னு தானே சொல்லி அழைச்சிருக்குமா. இவங்க அதை தானே ஃபாலோ பண்ணணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அரண்மனை கண்ணில் பட்ட உடனே நேராக என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நட்சத்திரம் மறந்து போய் இப்போ எங்கே போயிட்டாங்க? இவங்க பார்க்க வேண்டியது யூதருடைய ராஜாவை பார்க்கணும். இவங்க எந்த ராஜாவை பார்த்துட்டாங்க? இப்போ ஏரோதை போய் பார்த்துட்டாங்க. அல்லேலூயா. பார்க்க வேண்டியவரை பார்த்தா நடக்க வேண்டியது தானாக நடக்கும். அல்லேலூயா. இதுதான் உங்கள் டைலாக். 2 டைலாக் நீங்கள் நம்ம கற்றுன்னு போக போகிறோம். எத்தனை டைலாக்கு? 2. அல்லேலூயா. உலகம் தானே டைலாக் கற்றுருவாங்க, நம்மளும் தான். ஆமீனப்பா. பார்க்க வேண்டியவரை பார்த்தா கண்டிப்பாலாம் வரக்கூடாதுமா, என்னுடைய ஸ்டைல். பார்க்க வேண்டியவரை பார்த்தா நடக்க வேண்டியது தானா நடக்கும். என்ன மாதிரி ஒருத்தர் பார்த்து சொல்லிங்க, இப்பயே சொல்லிங்க. ஆமென். அல்லேலூயா. வேற யாரையும் பார்க்க வேண்டாம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அரண்மனை வரும், இன்னும் பல வகையில் வந்து போவோம். இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா என்ன பண்ணிடுவோம், இழக்க வேண்டியது இழந்துடும். அல்லேலூயா. ஆகையினால இந்த நட்சத்திரத்தை ஃபாலோ, இந்த நட்சத்திரம் நம்முடைய ரட்சிப்பு. ஆமென். அல்லேலூயா. இப்போ நான் இதோடைய செய்திக்கு தலைப்பு ஒன்று கூட கிடையாது. இதுக்கு பேரே கதமம் தான். ஆமென். ஆகையினால கொடுக்கப்பட்ட இந்த 1 மணி நேரத்தில் என் தேவ ஆவியானவர் உங்களுக்கு எவ்வளோ வார்த்தையை கொடுக்கணுமோ அது அடர்த்தியான செய்தி. என்ன செய்திமா? அடர்த்தியான செய்தி. அல்லேலூயா. இந்த மாதம், இந்த வருடம் முழுவதுக்கும் பிறக்க போகிற 2000 வருடத்திற்கும் இணையா இணைத்து கொடுக்க போகிற ஒரு செய்தி. ஆமென். அப்போ ஆகையினால நம்ம எதற்காக இங்கே வந்திருக்கிறோம்? காலை ஸ்டெப்பை வாங்கி தரக்கூடாது. ஏன்னா சமீபத்தில் கேட்டாங்க, நம்ம எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறோமா?
நம்ம வந்துட்டு பிறப்பதற்கு முன்பாக ஒளிப்பிடத்தில் ஒரு நெருப்பாக இருந்தோம். நெருப்பாக இருந்த நம்மளை ஒளிப்பிடத்துலேருந்து விசித்திர வினோதமாக இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். விசித்திர வினோதமாய் கொண்டு வந்து இன்றைக்கு நம்மளுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டார்? இப்போ இவ்வளோ பெரிய ஆளாய் நம்மளெல்லாம் வளர்க்கப்பட்டு ரட்சிப்பையும் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ரட்சிப்பையும் கொடுத்து இப்போ பரலோகத்திலும் போயிருக்கிறார் நம்மளுக்காக சிறப்பான வீடை போய் உருவாக்க. இப்படி இருக்க எதற்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்மளை இங்கே கொண்டு வந்தாருமா? சும்மா தெரிஞ்சுங்க யாருனாலும் சொல்லுங்களேன். நம்ம தானே இருக்கிறோம் சகோதரி. இவர்கள் இந்த ஜனத்தை எனக்கு என்று, அப்புறமா சுவிசேஷம் அறிவிக்க, அப்புறம் வேறு யாருனாமா இணைந்து செயல்பட, அப்புறம் வேற அவருக்காக. ஹல்லேலூயா. அப்போ ஆகையினால இப்போ சொன்னவங்களாம் ஒரு கைத்தடலாம் கொடுத்துடலாம். ஆமீனப்பா. அப்போ ஆகையினால இந்த சங்கீதம் வந்துட்டு 106வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அல்லேலூயா, கர்த்தரை என்ன பண்ணுங்க, துதிங்கள், அவருடைய அப்போ அவருடைய என்றும் உள்ளது. அடுத்த வசனம் ஆமேன். ஆமேன் அப்பா. ஆமேன். அல்லேலூயா. இது கதபம் செய்து நிறைய விஷயம் மிக்ஸ் ஆகினே இருக்கும். ஆமேனப்பா. அப்போ ஆகையினால கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக இந்த கதமெல்லாம் ஒரு இடத்துல போய் எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். ஆமேனப்பா. அப்போ இங்கே நம்ம எதற்காக வந்தோன்னா ரெண்டு விஷயத்துக்கு தான் வந்தோம். எதற்காக வந்திருக்கிறோம்? இந்த ரெண்டு விஷயம். ஒன்று அவரை துதிக்கணும், இன்னொன்று அவரை போய் பிரஸ்தாபப்படுத்தணும். ஹல்லேலூயா. துதிப்பதும் அவரை குறித்து பிரஸ்தாபம், இந்த ரெண்டு காரியத்திற்காக தான் நம்மளை இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்து இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்து நம்மளை அலங்கரித்து அழகு பார்க்கிற காரணம் இந்த ரெண்டை நம்ம என்ன பண்ணினோம்? மறந்து போய் நீங்கள் வீட்டில் போனீங்கன்னா இந்த ஒரே ஒரு அதிகாரத்தை படிங்களேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாகமே அடங்கிட்டு இருக்கும் அதில். ஹல்லேலூயா. ஆதியாகம், யாத்ராகம், லேவியராகம், எண்ணாகமம் 4 புக்கில் இருக்கிறது. இது எல்லாம் இந்த ஒரே ஒரு அதிகாரத்திலே முடிஞ்சிருக்கும். இவர் எதற்காக இவனை கொண்டு வந்தார் எகிப்துலன்னா, அவரை நீங்கள் யாத்ராகமத்தில் 7வது அதிகாரம் 1 வசனம், 8வது அதிகாரம் 1 வசனம், 9 முதல் யாருன்னா எடுத்துட்டா கடகன் வாசிங்களேன். இது எத்தனாவதுமா படிங்கன்னா? இப்போ 8 ஒன்று படிடா. ஆமேன். போய் அப்படியே 9 1 படிமா. ஆமேன். ஆமேன். 10 1 படிங்கடா. ஆமேன். 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 அல்லேலூயா. அப்போ இந்த ஜனத்தை எதற்காக அழைச்சார்? இப்போ அவருக்கு ஆராதனை செய்தனும் அழைச்சார். அல்லேலூயா. சரி, இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்களை நம்பி ஆராதனை செய்யணுன்றதுக்காக ரொம்ப அற்புதமான 10 வகையான அற்புதத்தை செய்து அங்கேருந்து விடுதலைக்கு கொண்டு வர்றாரு. இவங்க கொண்டு வந்தவொடனே அடுத்தடுத்து நீங்கள் வீட்டில் பார்த்துங்க. இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு 106 சொல்கிறேன். இப்போ ஆராதனை செய்ய கொண்டு வந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே சிவந்த சமுத்திராண்டானே வந்து கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவருக்கு விரோதமாக மாறிட்டாங்க. என்னென்ன பாரு, எங்கள் முன்பாக தடை இருக்குது. ஹல்லேலூயா. உங்களை தான் நடத்த ஒரு ஸ்டார் உருவாகிடுச்சுல, ஸ்டார் வந்தாச்சுல. நடுவில் ஏன் அந்த அரண்மனையை இந்த சமுத்திரத்தெல்லாமா பார்த்துன்னு வேடிக்கை பார்க்குறது? ஹல்லேலூயா. இப்படி திரும்பினா பார்வோன், அப்படி திரும்பினா சமுத்திரம். ஆக மொத்தத்தில் பார்க்க வேண்டிய நட்சத்திரம் என்ன பண்ணல இப்போ? ஹல்லேலூயா. சரி, இப்போ ஒரு வழியாக என்ன பண்ண, சமுத்திரத்தையும் பிரிச்சாச்சு, போயாச்சு. இப்போ என்ன பண்ண, இவங்க ஆராதனை செய்யணுமா செய்யக்கூடாதாம்மா? செய்யலை. அப்போ இவங்க போய் அங்கே போய் என்ன பண்ண, எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. என்ன இல்லை? இப்போ தண்ணி இல்லை. சரி, தண்ணி கொடுத்தாச்சு. அடுத்து ஆராதனை செய்வியா எதிர்பார்த்துன்னு இருக்கிறாரு. அடுத்து என்ன இல்லை? இப்போ எங்களுக்கு அப்பம் இல்லை. ஓஹோ, சரி, அப்பதை கொடுத்தாச்சு. அடுத்து அடுத்து என்ன பண்ண, இப்போ துதிக்கணுமா துதிக்கூடாது? இப்போ அவர் அதுக்கு அடுத்து இறைச்சியும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு துதிச்சாங்களா? இதே ஜனங்க என்ன பண்ணுறாங்க? தண்ணி இல்லை, மறுபடியும் தண்ணி கொடுத்தாச்சு. இதே ஜனங்க மறுபடியும் என்ன பண்ணுதுங்க? தண்ணி இல்லை. சரி, தண்ணி கொடுத்தாச்சு.
சரி இப்போ என்னதான் வேணும்? ஐயோ இந்த அப்பம் வந்து எங்களுக்கு அற்பமாக இருக்குது, இந்த அப்பம் வந்து எங்களுக்கு வந்து போர் அடிச்சிட்டான். இந்த கொல்லிவாய் சர்பத்தை எதற்கு அனுப்புனார்னா, அந்த அப்பத்துடைய வேல்யூவே அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை யாருக்கு கொடுத்துருக்கிறாருமா? அற்பமான மனிதர்களுக்கு அற்புதமான அந்த அப்பத்தை கொடுக்கும் போது இதுங்க இதை போய் இந்த என்ன சொல்கிறாங்க இவங்க, இந்த அற்பமான இந்த அப்பமான மொத்தம் ஒரு கோவம் வந்து என்ன பண்ணுறாரு, கொல்லிவாய் சர்பத்தையும் அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. ஆக மொத்தத்தில் இப்போ நீங்கள் என்ன பண்ணல? இப்போ இங்கே சரி இப்படியே குறைன்னு என்ன சொல்லிட்டே வந்து கடைசியாக என்ன பண்ணுறீங்க? இப்போ பிழையாமுடைய வார்த்தையை கேட்டு மொத்தத்தில் என்ன பண்ணிட்டீங்க? இப்போ விபச்சாரத்துக்கும் வேசிதானத்திற்கும் அருவறுப்புகளுக்கும் விக்கிரக ஆராதனைகளுக்கும் பேய்களுக்கும் துரத்தி விட்டப்பட்ட 7 ஜாதிகளுக்கும் என்ன போயாச்சு? இப்போ நிரந்தர அடிமை. அல்லேலூயா. என்ன அடிமைமா? இப்போ நான் எங்கே தொடங்கி இருக்கிறேன்? நான் இப்போது யாத்ராகம தொடங்கின இந்த ஓட்டம் இப்போ நான் மல்கியால் வந்து முடிச்சிட்டேன். இப்போ எங்கே முடிச்சிருக்கிறேன்ப்பா? இதுதான் மொத்தமே அந்த 39 புக்குடைய மொத்த கருவறையும் இப்போ நான் சொன்ன ஸ்டோரி தான். அல்லேலூயா. ஆக மொத்தத்தில் இந்த 39 புக்கில் என்ன பண்ணல? இப்போ இவங்க எதற்காக உங்களை இங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறோம்? அல்லேலூயா. எல்லாருமே என்ன பண்றாரு? இவரு துரத்தி திருப்பி பாலம் தேடம் ஓடுகிற கானானுக்குள்ளே கொண்டு போய் விட்டு கூட இதுங்களாம் என்ன பண்ணல? இப்போ அந்த துரத்திடப்பட்ட ஜாதிங்கிட்ட திருப்பி இதுங்க ஓடி, அப்போ இதை எடுத்து உரைக்க தான் இத்தனை தீர்க்கதரிசி உள்ள வந்து நுழையிறாங்க. ஏசாயாவிலேருந்து, எரேமியாவிலேருந்து, அல்லேலூயா, செப்பனியாவிலேருந்து, ஆபக்குலேருந்து, இப்படி எண்ணற்ற தீர்க்கதரிசிகள் உள்ள வந்து நுழையிறாங்க. நீங்கள் அவரை ஆராதிக்கலைன்னா உங்களை என்ன பண்ணிடுவாங்க? நீங்கள் மறுபடியும் ஒரு அடிமைதானத்துக்கு போயிடுவீங்க. பாபிலோன் தேசத்திற்கு 70 வருஷம் சிறைப்பட்டு போவீங்கன்னு சொல்லிதுங்க. துதிச்சுச்சிங்களாமா? புரியுதா புரியலையா? 2வது டைலாக் புரிஞ்சா உள்ளே இருக்கிறீங்க, புரியலன்னா வெளியே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் இதுக்கு அப்புறம் தானே 2வது டைலாக் இப்போ ஸ்டார்ட்டு. உள்ளவான்னு கேட்டால் புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம், வெளியே வேணால் புரியலன்னு அர்த்தம். இப்போ உள்ளே இருக்கிறீங்களா வெளியே இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த 2 டைலாக்கை நீங்கள் மறக்கவே கூடாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பார்க்க வேண்டியவரே பார்க்கவே இல்லை, சும்மா இருக்கிறதே பார்த்துன்னு இருக்கிறாங்க வேடிக்கை. அல்லேலூயா. சரி ஒரு வழி அவங்க திரும்ப எங்கே போயிட்டாங்க? இப்போ பாபிலோனுக்கே சிறைப்பட்டே போயாச்சு. 70 வருஷம் அடிமையாக இருந்துட்டாங்க. மறுபடியும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இப்போ செருபாபேல் தலைமையில் இவங்களை திரும்ப கொண்டு வந்து என்ன பண்ணுறாருமா இங்கே வைக்கிறாரு. வச்ச பிறகு எதனா பண்ணாங்களா? செருபாபேல் வந்து ஆலயத்தை கட்டுறாரு. அல்லேலூயா. எஸ்ரா வந்து பரிசுத்த வேதம் கொண்டு வந்து வைக்கிறாரு. நெகேமியா வந்து அலங்கத்தை கட்டுறாரு. அப்போ கூட அவங்க என்ன பண்ணல? இப்போ அந்த உணர்வு உள்ள ஆவியா அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு அப்போதான் வேதனையோட மல்கியா முடிக்கிறாரு. உங்களுக்காக வழி ஆயத்தம் மட்டும் யார் வரப்போகிறது? இப்போ ஆமேனப்பா. அல்லேலூயா. எலியாவியுடையவர் வரப்போறாரு அப்படின்னு அவர் உரைச்சிட்டு போயாட்டு. அதுவும் முடிஞ்சு ஒரு 400 வருஷம் இருண்ட காலம்லாம் போய் மறுபடியும் இப்போ யார் வந்தாச்சு? இப்போ அவரே வந்துட்டார். யார் வந்தாச்சு? யாருமா வந்தாச்சு? அவரே வந்துட்டார் இப்போ. அல்லேலூயா. ஏன்னா நீ துதிக்கவும் என்னை பிரசாப்படுத்த தான் உங்களை நான் கொண்டு வந்தேன். ஆனால் நீங்கள் இன்னும் அந்த தாட்டுக்கே வர மாட்டீங்க. அதனால் நானே வரேன்னு வந்துட்டார். வந்தோம் இங்கே தொடர்ந்து பாரு. இவங்க இப்போ எங்கே போயிட்டாங்க? இப்போ அரண்மனை வாழ்க்கைக்குள்ளே ஓடிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ தான் அவர் என்ன பண்ணிட்டார்? புரிய வைக்கிறார். ஏசப்பா புரிய வைக்கிறார். எப்படி புரிய வைக்கிறாரு அப்படின்னும் போது தான் இவர் என்ன பண்ணுறார்? முழுகி ஞானஸ்தானம் பெற்ற உடனே பரிசுத்த ஆவியும் பெற்றுக்கொண்டு என்ன பண்ணிட்டார்? இப்போ அல்லேலூயா. தேவனை முதலாவது துதிக்க ஆரம்பிக்கிறார். எத்தனை நாள்? 40 நாள். அல்லேலூயா. உள்ளவா வெளியவா? துதிக்கிறாரு. துதிச்சிட்ட பிறகு அடுத்து என்ன பண்ணுறாரு? திருப்பி இன்னொரு 40 நாள் உட்காந்தாரா? உள்ளவே என்ன பண்ணிட்டாருமா? போய் பிரஸ்தா படம் ஓடி போயிட்டார். ஜோரா கரம் தட்டுங்க ஏசப்பா.
நம்ம பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக முதலாவது அவரை துதிக்கணும், ரெண்டாவது பிரஸ்தாபடுத்தணும். இதை லைவ் பாடமா ஏசப்பாவே என்ன பண்ணியாச்சு, இப்போ கற்றுக் கொடுக்க வந்துட்டார். இப்போ அந்த பாடத்தை யாருன்னா கரெக்டாக கடைப்பிடிக்கிறோமா? இப்போ நம்ம பைபிளை விட்டு வெளியே வந்துடலாம். இப்போ 39 வேணாம், இது 27 வேணாம், மொத்தம் கூட்டி கழிச்சு 66 வேண்டாம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கு வருவோம். இப்போ நாம் இதை இப்போ கடைப்பிடிக்கிறோமா? இப்போ அல்லேலூயா. அவரை துதித்து அவரை பிரஸ்தாபப்படுத்துகிறோமா? இன்னும் நம்ம எப்படி இருக்கிறோன்னா, இதே முறைச்சு பார்த்துட்டே இருக்கிறோம். சாப்பாடு இல்லை, சாப்பாடு கொடுத்தாச்சு, கறி இல்லை, இறைச்சி கொடுத்தாங்க, அப்புறம் இது இல்லை, இந்த பாரு அது அது இதே என்ன பண்ணுறாங்க? அல்லேலூயா. அவங்க இப்போ ஆவிக்குரிய ரீதியில் சொல்கிற மாதிரி அவங்க தான் லீடரா, நாங்கள் லீடர் இல்லையா, அவங்க தான் பெரிய ஆளை, நாங்கள் பெரிய ஆள் இல்லை, நாங்கள் நடத்தல ஒரு டீம், நீங்கள் நடத்த, இது வந்து நம்மளுக்குள்ள. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. எதற்காக நம்ம வந்திருக்கிறோம்? அந்த ஒரு துதி ஒன்று நம்ம செய்வோம், நம்ம ஜெபிப்போம். அது வந்து ஒரு சுயநலமான துதி, சுயநலமான ஜெபம். அதில் என்ன இருக்குது? இப்போ சுயநலம் அடங்கி இருக்கு. என்ன சுயநலம்? எனக்கு எவ்வளோ சட்டம்பர், எனக்கு, என்னுடைய வீட்டுக்காருக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பலவீனத்துக்கு, என் கடனுக்கு, என் தேவைக்கு, இதற்காக ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறோமே கண்டி. இன்னும் 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 எங்க நம்ம ஓடாத இருக்கிறோம்? அவரை பிரஸ்தாபப்படுத்த நம்ம ஓடாத இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா நம்மளுக்கு எப்பப்பா நடுனா அரண்மனை வந்துடும். இப்போ பாருங்க, இந்த லூக்கா 13வது அதிகாரம் 10வது வசனம் படிக்க வேண்டாம், உங்களுக்கெல்லாம் தெரியும். இது கதமன்னு சொல்லிட்டேன், நிறைய வரும் உள்ள. எனக்கு எதெல்லாம் இப்போ ஞாபகப்படுத்தினே இருக்கிற அதெல்லாம் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறாங்க. 13வது வசனத்தில் தேவன் வந்து இப்போ அவங்க வந்து என்ன பண்ண போகிறாரு? இப்போ அவர் வந்து தொட போகிறாரு. அப்போ எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பெண்ணாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட 18 வருஷம். ஆனால் அந்த 10ல் என்ன சொல்லுதுன்னா, அவங்க ஒரு பலவீனத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்களா, கட்டப்பட்டு இருக்கிற நிலை. அல்லேலூயா. நிறைய பேர் அவங்க தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறாங்க. லைவா தேவனை இப்போ தொட போறாரு. அப்ப இவ்வளோ பெரிய தேவாலயத்தில் இருக்கிறாங்க, தேவனை ஆராதிக்கிறாங்க. ஆனா அவங்கள ஒரு பலவீனம் என்ன பண்ணிருக்கு, கட்டி வச்சிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நாம தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்தில் கூட இருக்கிறோம், அவருடைய ஊழியத்தை செய்கிறோம். நம்மளே ஒரு விஷயம் ஒன்று கட்டி வச்சிருக்கு. நம்மள என்ன பண்ணிருக்கு, ஒரு கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறோம். எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை. அல்லேலூயா. ஆனால் நம்ம தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறோம். ஆமென். ஆனால் ஒரு கட்டப்பட்ட நிலையில் நம்ம எல்லாம் இன்றைக்கு இருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல ஒரு புரிதலோட கூட செய்தி. ஆகையினால நம்ம என்ன பண்ணணும்னா, இவன் அந்த 13வது வசனத்தில் தான் யார் அண்ணாந்து பார்த்தாலும் இப்போ. அல்லேலூயா. அப்போ எவ்வளோ நிமிரக்கூடாத கூனியா. அப்போ இந்த கூனி எவ்வளவோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பலவீனத்தையே பார்த்துன்னு இருக்கிற அனுபவம். பார்க்க வேண்டியவரை பார்க்கல, இவங்க எதை பார்த்துட்டே இருக்கிறாங்க, அவங்க பலவீனத்தையே பார்க்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னுட்டாரு. நீ முழங்கால் படி முன்னே உன் தேவை எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாரு. அற்ப விசுவாசிகளே, கூப்பிடுகிற காக்கைகளுக்கும் சமுத்திர மச்சங்களுக்கெல்லாம் நான் ஏற்றவள் ஆதாரத்தை அறிகிறேனே, காட்டில் இருக்கிற புஷ்பத்துக்கு அழகழகா ட்ரெஸ் கொடுக்குறேன்னு, இவைகளை காட்டில நீங்க விசேஷம் தானே, ஏன் இந்த அற்பமான விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு அழுவுறீங்கன்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. அப்ப கூட நம்மளோட புரிதலே கிடையாது. என்ன கிடையாதுமா? ஏசாயா தீர்க்கதரிசியை நான் தொடங்கி 1 மாசமா ஆன்லைனில் எடுத்துன்னு இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை மாதம்? இந்த சங்கீதம் அந்த 106 தொடங்கி அதுக்கு உதாரணத்துக்கு ஏசாயா புக்கை எடுத்தேன். 1 மாதம் இன்னும் இந்த ஆன்லைனில் முடியத்தான் இல்லை. அல்லேலூயா. என்னன்னா,
இந்த ஏசாயா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாரை படிக்கலாம் வேண்டாம், நீங்கள் வீட்டில் போய் படிச்சு நோட் பண்ணிவிட்டு இந்த 1லேருந்து 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக பேசியிருப்பார். ஹல்லேலூயா. 1ல் வந்துட்டு தெய்வம் பக்தி வைராக்கியமாக பேசுவார். 2ல் போய் பாருங்கள், அதை இன்னும் அதிக பக்தி வைராக்கியமாக பேசுவார். 3 போய் பாருங்கள், ஜொல்ஸை பற்றி பயங்கரமாக பேசுவார். 4 போய் பாருங்கள், அதில் இன்னும் மோசமாக 5 போய் பாருங்கள், திராட்சை தோட்டத்தை குறித்து பேசுவார். ஆத்மா தாகத்தை போய் பேசுவார். அட இவ்வளோ அற்புதமாக பேசின ஏசாயா, அது என்ன அது 6ஆவது அதிகாரம் மாறுறாரு? உங்களுக்கு புரிய வைக்கிறேன், அப்போ தான் உள்ளவில்லைன்னு கேட்க முடியும். 6ல் வரும்போது சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவர் இவர் என்ன பண்ணிட்டாரா, பார்த்துட்டாராம். யாரை பார்த்துட்டாரு? பார்த்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஐயோ நான் இப்போ என்ன பண்ண போகிறதில்ல, இப்போ நான் உயிரோடு இருக்க போகிறதில்ல, நான் என்ன ஆகிட போகிறேன், இப்போ நானே செத்து போயிடுவேன். ஏன்னா நான் அசுத்த உதடு உள்ளவனும் அசுத்த மனிதர் மத்தியில் நான் வாசம் செய்கிறேன். அல்லேலூயா. ஆனால் 5 அதிகாரம் சரிங்க. கேருபின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் உதடை என்ன பண்ணுறாங்க, நெருப்பால் சுத்தம். அப்போ அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இனிமேல் நீ என்ன பண்ணிடாத, அந்த ஒரே ஒரு வசனம் நினைப்பார், இனிமேல் என்ன பண்ணிடாத. ஆமீன். என்ன இருந்ததுமா? அக்கிரமமும் அக்கிரம பாவம் வச்சுக்கிட்டு 5 அதிகாரம் பாருங்க எழுதி இருக்கிறாரு. புரியுதா புரியலையா? இப்போ உள்ளவா வெளியவா? ஹல்லேலூயா. தேவன் ஆலயத்தில் இருக்கிறாரு. தேவனே அழகான ஒரு தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி. அவர் நினைப்பெல்லாம் நான் 5 அதிகாரம் சக்தி வாய்ந்ததை எழுதி இருக்கிறேன். நான் கர்த்தர் பக்தி வைராக்கி 5 அதிகாரம் 6ஆவது வந்து ஃபில்டர் பண்ணார் பாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நாம கூட ஏன் ஊழியம் செய்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது, எதற்காக துதிக்கிறோன்னு தெரிய மாட்டேங்குது. உள்ளவா வெளியவா தான் பைபிள் படிக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. உன்ன உள்ள போகிறோம். அல்லேலூயா. எதுக்குன்னே தெரியல, ஏதோ ஒன்று பண்ணுறோம். இந்த ஏசாயா மாதிரி 5 அதிகாரமாக பண்ணிகிட்டே இருக்கிறோம். 6ஆவது வந்து ஃபில்டர் பண்ணுறாரு பார். அப்போ நீ இது வரைக்கும் எதில் இருக்கிற? இப்போ நீ ஆமேன். அப்போ அவரை ஒரு பலவீனம் கட்டி வச்சிருக்கு. கூனி தான், 18 வருஷம் தான், பொறுமை தான், தேவனை ஆராதிச்சா தானே ஒரு கட்டப்பட்ட நிலை. இன்னைக்கு நம்ம ரட்சிப்பு இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுதுமா? இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுது? எல்லாரும் இப்போ கேளுங்களேன், எத்தனையோ வருஷத்துக்கு ஆளாக இருப்போம். இன்னைக்கு எத்தனை ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்தி இருக்கிறோம்? எவ்வளோ கத்தருக்காங்க இந்த ஒரு நாள் ஓட்டத்தை நம்ம கொடுத்துருக்குறோம்? எவ்வளோ நம்ம பணத்தை செலவிட்டு இருக்கிறோம்? எவ்வளோ கர்த்தருக்கு நாம் அவருக்கு மகத்துவத்தை நம்மளாம் கொடுத்துருக்குறோம்? ஹல்லேலூயா. உங்களே நீங்கள் இப்போ சீர்தூக்கி பார்க்கணும். யார் வராங்க வரல, இன்னைக்கு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஆவியான நீ நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷத்துல இறுதியில் நம்மளை சுத்திகரிக்கிற ஒரு செய்தி. இதுக்கு பேர் என்ன? இந்த சுத்திகரிப்பில் நீங்கள் வந்துட்டாலுமே தானே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, அவருக்கு நம்மளாம் நன்றி பலிக்கலாம் ஏறி எடுப்போம். என்ன பலிக்கலாம்? ஹல்லேலூயா. சிஸ்டர் சொன்னாங்க, இது வந்து நன்றியின் மாதம். ஃபர்ஸ்ட் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஆகையினால இதுக்கப்புறம் பாருங்களேன், அவரே சுத்தமாக்கிட்ட பேருக்கு இதுக்கப்புறம் வீட்டில் போய் வாசிச்சிங்க. இந்த 6ல் அவரை சுத்தமாக்குறாங்க. 7 8 தூக்கி ஒரே அடி அடிக்கிறார் பாரு ஏசாயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அடையாளத்தை உண்டாக்கி, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆக்கி, அவர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு குமாரனை பெற்று. அப்போ ஆகையினால ஏசப்பாவுடைய பேரை யார் மூலயமா வெளியிட்டாரு? ஏசாயா மூலியமா. புரியுதாடா? அவர் என்ன ஃபுட்டு சாப்பிடுவார்? அவர் மூலியமா தான். ஆமாம். அவர் எப்படி ஊழியம் செய்வார்? அவர் அபிஷேகம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. ஏசாயா 61 அவருடைய அபிஷேகம் என்ன, அவர் ஊழியம் என்ன அங்கே. ஹல்லேலூயா. அப்படியே ஏசப்பாவை என்ன பண்ணுறாங்க, எப்படி அவருடைய வாழ்க்கையில் சிலுவையில் கொண்டு போய் எப்படி அடிக்கப்பட போகிறாங்க, எப்படி நொறுக்க போகிறாங்க, அவர் தாடி எப்படி இழுக்க போகிறாங்க, ஒரு ஆடுடைய முடியை கத்தரிக்கிறது போல அவரை கொண்டு அவர் வம்சத்தை யாரால் சொல்லி தீர்க்க முடியும்,
அவருடைய முகத்தை கருப்பாறை மாற்றி கொண்டதுலேருந்து, அவருடைய முகத்தில் காரி உமிழ்ந்துல இருந்து, ஹல்லேலூயா, அவர் பிறப்பில் தொடங்கி, அவர் ஊழியத்தில் தொடங்கி, அவர் பாடுகளை தொடங்கி, சகலத்தையும் இவர் மூலியமா தாங்க பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதோட பெரிய விஷயம் என்னன்னா, வெளிப்பாட்டில் 22 வருத இன்னும் வரல, புதிய வானமும் புதிய பூமியும். ஹல்லேலூயா. அதை என்ன பண்ணிட்டாரு இவரே சொல்லிட்டாரு, புதிய வானமும் புதிய பூமியும். ஹல்லேலூயா. இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறதுலாம் ஏசாயா 58 வந்துடும், ஏசாயா 45 வந்துடும், ஏசாயா 53 வந்துடும். இப்போ நான் சொன்னதெல்லாம் இப்போ லைனாக நீங்கள் போயிட்டு ஆமாம். பாருமா, புதிய வானம் புதிய பூமி படைப்பது போல. ஹல்லேலூயா. இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் அங்கே 22வது அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கும். இருக்காம்மா? 21 சக்கம் படிங்கடா யாருன்னா. ஆமென். பாருங்க, இப்போ இன்னும் இது வரல. இப்போ இதை சொல்லும் போது ஏசப்பாவே இன்னும் பிறக்கல. ஹல்லேலூயா. இவர் சொல்லியே கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்குள்ள ஏசப்பா அதுக்கப்புறம் வராரு. அவர் வந்துட்டு போய் இப்போ 2000 வருஷம் ஆயாச்சு. இதுக்கப்புறம் எப்போ இந்த பழைய வானம் பழைய பூமி இப்போ நம்மளை விட்டு அகன்று போன்னு தெரியாது. மறுபடியும் புதிய வானம் புதிய பூமி எப்போ உண்டப்போ நம்ம தானே எப்போவோ வருத்த எப்போவே என்ன பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. ஜோரா காரங்களை தட்டலாம். இதுதான் புரிதலோடு கூட அவருடைய ரட்சிப்பைக்குள்ளே நம்ம நடக்கணும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஊழியக்காரருக்காக ஒரு விசேஷ செய்தி. நம்மெல்லாம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஊழியத்தில் தான் இருக்கிறோம். இப்போவும் காலேஜில் வாங்கி தரக்கூடாது, நீங்களாம் தருங்க. நம்மலாம் ஊழியக்காரங்க, அதுவும் சக்தி வாய்ந்த ஊழியக்காரங்க வேறு. நம்மலாம் வேறு. ஏம்மா சிரிக்கிறீங்க? உண்மையாக வச்சுங்களேன். நம்ம என்ன ஹல்லேலூயா. சரி போங்க, சக்தி வாய்ந்த ஊழியக்காரங்க. நம்மக்கிட்டலாம் பேய் வருமா? வராதுல்ல. நம்ம வீட்டிலாம் பேய் வராதுன்னுங்கெல்லாம் இப்போ ரெடியாக இருக்கணும் அடுத்ததுக்கு. இல்லை நீங்களாம் இப்போ சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் மாறக்கூடாது. வராதுன்ட்டிங்க, வருதா வரலையாண்டு தான் பார்க்க போகிறோம். சகரியா 3:1 எடுத்து கடன்னு வாசிங்கம்மா. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நல்லா பார்த்து நல்லா அழகாக பாருங்க. அவன் எங்க பிரதான ஆசாரனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்து, அவன் கர்த்தருடைய தூதருக்கு முன்பாக நின்று, ஆமென், போதுமா? இந்த தரிசனம் இப்போ சகரியா பார்க்குறாரு. நீங்கள்லாம் இப்போ சொன்னீங்களா? நீங்களே கொஞ்சம் தலையை கொட்டிங்க. ஹல்லேலூயா. இப்போ கொட்டாதீங்க, இன்னொரு ஆளை சொல்லும் போது கொட்டுங்க. ஹல்லேலூயா. இது சகரியா காண்கிற ஒரு தரிசனம் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது பிரதான ஆசாரியனா. யார் இவர்? பிரதான ஆசாரியனா யார்? இப்போ இவர் பெரிய போதகத்துவம். இவர் பிரதான ஆசனம் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வந்தார். ஆனால் பைபிளில் பிரதான ஆசனம் நம்ம யாரை பார்க்கணும்? யோசுவாவை பார்க்குறோம். ஹல்லேலூயா. தேவ சமூகம் பார்ப்பது சகரியா தீர்க்கதரிசி பார்க்குறாரு. ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக கர்த்தருடைய தூதன் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். இப்போ புரியுதுங்களா? இப்போ ஏசப்பாவுடைய அவர் தான் இப்போ தூதராகிற பையன் நிற்கிறாரு. பார்க்குறது யாருன்னா பிரதான ஆசன். நான் பார்த்துன்னு இருக்கிறேன். இது தேவ சமூகம். ஆனால் என் பக்கத்தில் இப்போ யார் இருக்கிறதுமா? யார்? தேவ சமூகத்தில் வந்துட்டான்ல. தேவனுடைய தூதன் முன்னாடி நின்ட்டான்ல. ஆனால் யார் பக்கத்தில் நிற்கிறான்? இப்போ யார் பக்கத்தில்? பிரதான ஆசாரியனாகிய ஊழியக்காரன் பக்கத்தில் நிற்கிறான். நின்று ஒரு வார்த்தை சொல்றாரு, எனக்கு அவனுக்கு எதை உண்டாக்க வந்திருக்கிறான்? இப்போ
விரோத சயம் வந்திருக்கிறனால இல்லையா, இந்த செய்தியை உள்வாங்கிற அனைத்து பேரும் இன்னைக்கு உங்க ஊழியத்தில், உங்க வீட்டில், உங்க குடும்பத்தில் எல்லாத்துலும் ஒரு பெரிய விடுதலை ஆவியானவர் கொடுத்துருவாரு. இது வரை பெரிய பிரபலமானவங்க சொன்னால், அப்பா எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க தெரியுமா, ஏன்னா அவங்க பிராண்ட் ஊழியக்காரர். ஹல்லேலூயா. ஆவியானவர் பிரபலத்தை எதிர்பார்க்கல, பிரசன்ன உள்ளவங்களை எதிர்பார்த்துன்னு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள பிரபலமான தேவையில்ல, பிரசனம் இருந்தால் போதும். பரலோகத்துல செலக்ஷனே பிரபலம் கிடையாது, எதுதான் பிரசன்னம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆகையினால இது வந்து பெரிய பிராண்டுக்கார் சொன்னா இதை என்னைக்குமே இருக்க இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட கூட பேசுறாரு. ஆமென். ஏன்னா நான் ஒரு விஷயத்துல வந்துட்டு ஒரு பலவீனத்தை நான் விழுந்தேன். இவ்வளோ பிரசங்கம் பண்ற நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு நான் கொஞ்சம் உடஞ்சேன். நான் உடஞ்சி நான் அந்த வாரம் சர்ச்சைக்கே போக மாட்டேன், நான் அடுத்த வாரம் போய்க்கிறேன், என்னால் முடியவே இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை நீங்கள் தான் போகணுன்னு ரொம்ப வேதனையோட, மன உருக்கத்தோட, மன சஞ்சல சலிப்போட போய் உக்காந்தேன். நான் உட்காரும் போது இப்போ இந்த சகரியா 3:1 வருது, இதில் போய் எதனா பிரசங்கம் பண்ண முடியுமா விசுவாசிங்களுக்கு? இதில் போய் இப்போ நீங்கள் படிச்சிங்களா? இதில் விசுவாசி என்ன இருக்குது, ஆசையானன்னு தானம்மா இருக்குது. இதை தள்ளிட்டு வேற ஒரு வாசம். ஏன்னா இன்றைக்கி எனக்கு மொத்தத்தில் நான் டோட்டலில் வந்து இப்போ நான் ரொம்ப உடஞ்சிட்டு இருக்கிறேன், உடஞ்சி போன பாத்திரமாக இருக்கிறேன். அப்போ அந்த முன்னாடி நான் சனிக்கிழமை அந்த காலேஜ் சிஸ்டர் கூட தான் ஒரு நாள் ஃபுல்லாக என்ன ஆவியானவர் வச்சார். அவங்க சம்மந்திக்கு 60ஆம் கல்யாணம்ட்டுன்னு என்னை இந்த அரக்கோணத்துக்கிட்டுன்னு போனாங்க. ஆனால் பேருக்கு அவங்க எதிர்க்க நான் சிரிச்சுன்னு இது பண்ணேன்னு அவங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். மீதியான என் உள்ளத்தில் ஒரே கொந்தளிப்பு. அவங்க வீட்டிலேருந்து வந்த பேருக்கு அந்த நைட்டெல்லாம் கொந்தளிப்பு, முடியவே முடியாது, என்னால் சர்ச்சுக்கு போக முடியாதுன்ற ஒரே ஒரு பலவீனம். ஹல்லேலூயா. அப்போ அந்த காலையில் நான் தேவாலயத்துக்கு போகும்போது இந்த வசனம் வரும்போது இதை தள்ளிட்டு ஒரே ஒரு வசனத்தை நீ சொல்லி நம்ம அடுத்த சபைக்கு போய் அங்கே ஒரு வசனம் சொல்லி கடகடன் வீட்டுக்கு போய் திரும்ப இதை போய் கண்டினியூ பண்ணணுன்ற நினைப்பில் போனேன். ஆனால் அப்படி போன என்ன தான் கர்த்தர் நான் ஒரு வசனத்தை வச்சுல அதை படிங்கன்றதுக்கு பதிலாக என்ன அறியாதே இந்த சகரியா படிங்கன்னு சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. படிச்சுட்டாங்க. எனக்கு இதில் இப்போ என்ன மெசேஜ் இப்போ நான் கொடுக்க முடியும்? இப்போ ஹல்லேலூயா, என்ன மெசேஜ் இப்போ நான் கொடுக்க முடியும்? மறுபடியும் படிங்க, அவ்வளோதான். படிச்சுட்டு ஒரு ஸ்டாப். இப்போ என் முன்னாடி உட்காந்துருந்த அனைத்து பேருமே நான் மறந்துட்டேன். நான் டோட்டல் இப்போ என் ஆவிக்குள்ளாய் அப்படியே ஒரு ஸ்க்ரீனில் ஓடுவது போல் ஆவியானவர் எனக்கு என் மூலமாக பேச ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. எனக்கு என் மூலியமாகவே என் ஆவியானவர் பேசினார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த மூலியமாக உங்களுக்கு பேசுவார்? ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பிசாசு வந்து எங்கே நிற்கிறான்? இப்போ எதற்கு வந்திருக்கிறான்? இப்போ அவருக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுறான்? இப்போ விரோதம் உண்டாக்க வந்துட்டான். அப்போ இந்த பிசாசு நம்ம பக்கம் வந்துட்டான். நம்ம நினைப்பெல்லாம் பிசாசு வரமாட்டான்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எங்கே இருக்கிறாமா? இப்போ நம்ம கூட எங்கம்மா இருக்கிறேன்? ஹல்லேலூயா. சரி போட்டோம். உங்களுக்கு இன்னொருத்தரை சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சால் உங்கள் தலையில் கொட்டிங்கன்னா கொட்டிக்காதீங்க. ஹல்லேலூயா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யோபுக்கிட்டலாம் வந்துட்டார்ல, நம்ம பெரிய ஆளுக்கிட்ட போயிடலாம். அவங்க சொன்னாலும் அந்த போயிட்டு போகிறோம். ஹல்லேலூயா. அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்தேயுவில் வந்துட்டு 4ஆவது அதிகாரம் 1 வசனத்தில் பாருங்களேன். அப்பொழுது பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அப்போ 3 பேர் இப்போ இங்கேருந்து கிளம்புறாங்க. வனாந்தது எத்தனை பேர் கிளம்பிட்டாங்க? 3 பேர். முதல் கிளம்புது யாரு? திருப்பி படிமா. இப்போ யார் ஃபஸ்ட்டு போகுது? பிசாஸ் தான் கிளம்புது. இப்போ யார் கிளம்புது ஃபஸ்ட்டு? 2வது ஆவியானவர் கிளம்பிட்டார். 3வது 3 பேர் இப்போ எங்கே போய்க்கிறாங்க? இப்போ ஹல்லேலூயா. வனாந்திரமா சோதனை. அப்புறம் நாம கூட இந்த உலக வாழ்க்கை ஒரு வனாந்திரம். இந்த வனாந்திரமான வாழ்க்கையில் முதலாவது பிசாசு வந்து நிற்கிறான் பாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்மளோட கூட ஆவியானவர் வந்துட்டார். இயேசு கிறிஸ்து இடத்துல நம்மளை வச்சுப்போம். இப்போ
அப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த வனாந்தரமான வாழ்க்கையில 2 பேர் இருக்கணும். எத்தனை பேர் இருக்கணும்? ஒன்று சாத்தானா இருக்கணும், இன்னொன்று யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? ஆவியானவர். அல்லேலூயா. உள்ளவா வெளியவா? என்ன கட்சியில் பேய வேற கூட வச்சுக்க சொல்லிட்டாங்களே. அல்லேலூயா. ஏன்னா அவன் வந்தா இவர் வந்துடுவார். யார் வந்தா? அல்லேலூயா. ஆவியார் வந்தா அவன் வந்துடுவான். ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க யார் இருப்பாங்க? பிசாசு எங்க இருக்கிறானோ அங்க யார் இருப்பாங்க? ஆமென். யோபுடைய நடுவில் யார் வந்தாச்சு? இப்போ தேவன் வந்தோன்னு யார் வந்துட்டாங்க? அல்லேலூயா. அதே போல ஏதேன் தோட்டத்தில் யார் வந்தாச்சு? இப்பாங்க தேவனும் வந்தாச்சு. யார் வந்தாச்சு? அல்லேலூயா. அனனியா சாப்பிட யார் வந்தாச்சு? ஆமென். அப்போ இவர் எங்கெல்லாம் இருக்கிறான் வந்துருவான் அவன். புரியுதா? இன்னும் கோட்டிக்காத இருக்கிறீங்க. உங்களால தான் நோட் பண்ணுறேன். அல்லேலூயா. மாஞ்சி சிஸ்டர் ஒண்டி கோட்டி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே யார் வந்துடுவான்? அவன் வந்தால் தான் ஆட்டமே தொடங்கும். அவன் வரணும். எப்படி ஆட்டம் தொடங்கும்? அவன் வரணும். அவன் வரணும். சொல்லுங்களேன். அவன் வரணும். வந்தா தான் ஆட்டம் தொடங்க. யாரு? ஆவியானவர் ஆட்டம். அல்லேலூயா. அவருக்கு பயந்தவருக்கு விரோதமாய் வெள்ளம் போல சத்துரு வருமோ யார் கொடி பிடிப்பாங்க? அப்ப அவன் வரணும்ல. அல்லேலூயா. நீ டெய்லி சாப்பாடுக்கே பயந்துட்டு இருந்த, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, இறைச்சி இல்லை. இதற்கு அப்ப ஓடி வந்திருக்கிறோம். இதற்கு பரலோகத்தில் நம்மளை அனுப்புனாரு. எதற்காக வந்திருக்கிறோம்? அவரை துதி, அவரை போய் பிரஸ்தாவப்படுத்து. நீ காலத்துல உட்காந்து எதையே பார்த்துட்டே இருக்கிற. இப்போ எதை பார்க்குறீங்க? இப்போ நம்ம அல்லேலூயா. பார்க்க வேண்டியதை பார்க்கல, பார்க்க கூடாததே பார்த்துன்னு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த யாக்கோபு வீட்டில் ஒரு விஷயம் நடக்குது. இந்த யாக்கோபுடைய பார்வை ஃபுல்லாக யார் மேலமா? நான் வந்து இப்போ இங்கே சரி இப்படி சொல்லிட்டேண்ணா. சரி, மாமா வீட்டுக்கு போனார். யார் மேலமா? ஒரே ராகேல் பார்வை தான். என்ன பார்வை? ராகேல் 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 தான் இவர். பார்க்க வேண்டியவர் என்ன பண்ணலப்பா. சரி போட்டோம். இப்போ நம்மளுக்கு யாக்கோபு வேண்டாம், அந்த அக்கா தங்கச்சிங்க. இந்த ராகேல் பார்வை யார் மேலே இருக்கு? யார் மேலே இருக்கு? ராகேலுக்கு. ஒரே யாக்கோபு மாமா மேலே தான். மாமா 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 தான். யாக்கோபு தான் மாமா. அல்லேலூயா. ஒரே யாக்கோபு பைத்தியம் தான் அங்கே ஓடுது கதை. அங்கே ஒருத்தி இருக்கிறா. யார் இருக்கிறாமா? இப்போ லேயான்னு ஒருத்தி அந்த வீட்டு உள்ளே இருக்கிற இல்லை. அந்த அந்த அத்தை பையனும் இவ்வளோ மதிக்கலை, தங்கச்சும் இவ்வளோ மதிக்கலை. என்னடா ஒருத்தி இருக்கிறா இல்லைன்னு. அந்த அப்பாவும் இப்போதைக்கு மதிக்கலை. அந்த வீட்டில் இருக்கிற அண்ணனும் மதிக்கலைன்னு வச்சுங்க. அப்போ இவன் இந்த வீட்டில் ஒரு அற்பமாக எண்ணப்படுறான். அல்லேலூயா. இப்படியே அற்பமாக எண்ணப்பட்டுடைய வாழ்க்கையில் இப்போ நாளைக்கு திருமணம். எப்போ திருமணம்? நாளைக்கு திருமணம். இப்போ இந்த ராகேலுடைய இந்த இரவெல்லாம் அவளுக்கு என்ன ஜாலி இல்லைப்பாங்க. யாக்கோபுக்கு எப்பேற்பட்ட ஜாலி இல்லை இல்லை பா. என் 7 வருஷ கனவு, 7 வருஷ கனவு. ராகேலுக்கு என் 7 வருஷ கனவு. எங்கள் மாமாவோட கூட நாளைக்கு திருமணம். ஆனால் இந்த இவோ லேயாள் நிலைமை, அந்த இரவு லேயாள் உண்டி கொஞ்சம் யோசிங்களேன். நான் ஒரு மூத்தவ இருக்கேன், கொஞ்சம் கூட என் தங்கச்சிக்கு மனசாட்சி இல்லை. என் குடும்பமே என்னை ஒதுக்கிட்டு, என்னதான் என் பார்வை சரியில்லைனாலும் கூட இந்த பார்வைக்காக என்னை இவ்வளோ அற்பமாக என் கூட பிறந்தவளும் கட்டிக்க போகிற மாமா எல்லாரும் என்னை என்ன பண்ணிட்டாங்க? அற்பமாகவே என்னை நினச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவன் இரவு எப்படி காய்ஞ்சிருக்கணும் வரைக்கும் பாருங்களேன். அல்லேலூயா. ஆனால் ஒரே ஒரு விஷயம் பண்ணுவா. இவளுக்கு ஒரே ஒரு விஷயம்னா தெரியுமா? எப்பவுமே கர்த்தரை தேடுகிற அனுபவம். யாருக்குமா? யாருக்கு? லேயாளுக்கு. 29:31 ஒண்டி எடுத்து வச்சுங்கடா. அல்லேலூயா. இருமா,
நான் சொல்லும் போது உண்டி. அல்லேலூயா. அப்போ பாருங்களேன், இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த ட்விஸ்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்கே தெரியல. கல்யாணம் அப்புறம் யாரோட நடந்தது? அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, மாமா 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 என்ன பண்ணல, மாமாவே பார்க்கல. தங்கச்சி தங்கச்சி என்ன பண்ணல, தங்கச்சியே பார்க்கல. தோ என் தங்கச்சி பாரு எனக்கு துரோகி, தொப்பார் மாமா பையன் பாரு துரோகி, என் அப்பா பாரு எனக்கு கல்யாணம் பேசலை, தங்கச்சி பேச, என் அண்ணனுங்க பாரு, இப்படி இதெல்லாம் குறைச்சு நம்ம அதை தான் நீ சொல்லின்னு இருக்கிறோம். எங்கம்மா எனக்கு ஊழியம் செய்ய ஆசையாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது? தோ என் வீட்டுக்காரு, தோ என் பிள்ளைங்க, அதோ எனக்கு தோ இப்படியே கணக்கு காட்டினே இருக்கிறோம் நம்ம. இப்படி இந்த கதை இந்த வீட்டில் ஓடுது. ஆனால் அந்த லேயால் பார்க்க வேண்டிய மாத்திரம் பார்த்துட்டே இருக்கிறேன். நடக்க வேண்டியது தானா ஜோரா கறந்தட்டுங்களேன், உள்ளவா வெளியவா தானா நடந்தது பாரு அந்த கல்யாணம். சாரு காலையில் எழுந்து பார்க்குறாரு. காலையில் எப்போ பார்க்குறாரு? எவ்வளோ பைத்தியம் இருந்திருந்தா அந்த பைத்தியத்துக்கு. ஹல்லேலூயா. புரிஞ்சுங்க, எப்போ பார்க்குறாரு அந்த பைத்தியம்? ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இதுதாம்மா நம்ம தெய்வம். ஹல்லேலூயா. இதுதான் வந்துட்டு நம்ம தெய்வம். நம்ம தெய்வம் எப்படி தெரியுமா? நீ இதெல்லாம் பார்க்காத, நீ யாக்கோபை பார்க்காத, ராகேலை பார்க்காத, அப்பாவை பார்க்காத. ஆமீன். என் கூட இந்த ராகத்தை எழுங்கம்மா அப்படியே. ராகேலை பார்க்காத, யாக்கோபை பார்க்காத, அப்பாவை பார்க்காத, அண்ணனுங்களை பார்க்காத, உன் சரீரத்தை பார்க்காத, உன் கூச்ச பார்வையெல்லாம் பார்க்காத, பார்க்க வேண்டியவரை பாரு. சில பேர் தான் கை தட்டி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கல்யாணம் பாயாச்சுல, திருப்பி பாரு வாழ்க்கையில் எவ்வளோ இடி விழுது பாரு. இந்த அப்பா எப்பேற்பட்ட அப்பா பாரு. சரி, அதுக்கு நான் இன்னும் ஒரு 7 வருஷம் என்ன சொல்லிட்டாருமா? இப்போ அவளுக்கு எடிமா இருக்கேன். இப்போது பொழுது விடிஞ்சாச்சு. இவன் வந்துட்டு இல்லை, பொண்ணெல்லாம் மாறி கதெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ கணவன் மனையே மாறிட்டாங்க. மாறி போன குடும்பத்தில் அப்பா பாரு எப்படி பண்ணுறாரு. இதுதான் இப்போ முக்கியம். நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டதுன்னு முக்கியம் இல்லை. ஹல்லேலூயா. சுயநல தகப்பன். இன்னும் அப்பா என்ன பண்ணுறாரு? இன்னும் 7 வருஷம் வாழ்ச்சி கொட்டுறதுக்காக என்ன பண்ணுறாரு? இன்னொரு பொண்ணு அடமானம் வைக்கிறது. ஒரு பெரிய பொண்ணு மேலே அக்கறையில் பண்ணல, ஒரு பாசத்தில் பண்ணல. எப்படியே ராகேலை காட்டி தானே யாக்கோபுடைய வருமானத்தை வலிக்கணும். ஹல்லேலூயா. இவளுக்கு என்னடா நடக்குது இந்த வீட்டில்? எனக்கு புருஷனாயிட்டு திருப்பி அப்பா வேலை பேசுகிறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த தங்கச்சம் வெக்கமே அதை என்ன பண்ணுறாங்க? இப்போ என்ன பண்ணுறாங்க? 1000 இருந்தாலும் நேத்தோட அக்காவுக்கு கணவன் ஆயிட்டீங்க, இதுக்கு மேற்பட எனக்கு இந்த வாழ்க்கை வேணும்னு போனோமா போகக்கூடாதா? இவ திரும்பி என்ன பண்ணிட்டா? இப்போ மாமா மாமா மாமான்னு யாரே பார்த்துன்னு இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்போ படிங்கம்மா. அது லேயால் அற்பமா எண்ணப்பட்டாள். ஹல்லேலூயா. யாருக்கு? அப்பாவுக்கு, கணவனுக்கு, தங்கச்சிக்கு, அந்த வீட்டில் இருக்கிறான்னு எல்லாருக்குமே லேயால் அற்பமா எண்ணப்பட்டாலாம். இப்போ இவங்க படிக்கிற வாசனை என்னன்னா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ யார் கல்யாணம் ஆயாச்சு? யாக்கோபுக்கும் ராகேலுக்கும் திருமணம் ஆயாச்சு. அப்போ 7 வருஷம் அங்கே வெயிட்டிங்களா? இப்போ புரியுதா புரியலையா? உள்ள வேலையவா? 7 வருஷம் ஆகி இன்னும் யாருக்கு பிள்ளை பெறாத இருக்குது? இப்போ இல்லை இல்லை இங்கே இப்போ நம்ம ரேல் தான் பார்க்குறோம். லேயாளுக்கு என்ன இல்லை இப்போ? ஹல்லேலூயா. இப்போ படிமா, நல்ல ஸ்ட்ராங்காக படிமினா. லேயாள் அற்பமா என்ன கர்த்தர் கண்டு ஜோர கரங்களை தட்டுங்களேன். அவளுக்கு கர்ப்பம் தரிக்கும்படி செய்து ஆமென். கர்த்தர் என் சிறுமை பார்த்ததுனால
ஆமாம். அப்போ இப்போ தானே முதல் தாளப்பிலே பெற்று எடுத்திருக்கிறா. அப்போ இவளுக்கு இப்போ என்ன இல்லை, இப்போ இத்தனை வருஷம். ஹல்லேலூயா. புரியுதா புரியலையாம்மா உங்களுக்கு எல்லாருக்குமே? எப்பேற்பட்ட அநியாயம் நடந்திருக்கு பாரு. நம்ம இவ்வளோ நாளாக வந்துட்டு வேற ராகேலே பார்த்து இன்னைக்கு லேயால பார்த்துருக்குறோம். ஹல்லேலூயா. லேயால் அற்பமாக எண்ணப்பட்டாங்க. இது மாத்திரமல்ல, இவளுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க இப்போ? ஹல்லேலூயா. மொத்தம் அவர் வந்து 4 மனைவியில் 2 மனைவி 2 மறுமனையாட்டிகள், 4 பேர். 3 பெண்களும் சேர்ந்து 3 பெண்கள், அங்கே மொத்தம் 4 பெண்கள். 3 சொல்கிறேன் இப்போ. மொத்தமாக இவருக்கு எத்தனை பிள்ளைங்க? 13 பிள்ளைங்க. யாக்கோபு எத்தனை பிள்ளைங்க? 13 பிள்ளைங்க. எல்லாம் கவனிக்கணும். அப்போ 3 பெண்ணை சேர்ந்து 6 பிள்ளைங்களை தான் பெற்று எடுக்க முடிஞ்சது. ஆனா ஒரே ஒரு பெண்ணா இருந்த லேயாள் மாத்திரம் எத்தனை பிள்ளைங்களா? 7 பிள்ளைகளை பெற்று எடுத்தாங்க. எத்தனை பிள்ளைங்கம்மா? பூரணமான 7. அவ மூலியமா தான் தேவன் தெரிந்துக்கொண்ட. சோரக்காரங்களை தாட்டுங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த லேயாள் தான் எங்க போனாங்க? ஜோர கை தாட்டும் அந்த மகளு தான். ஜென்ம கல்லறையில கூட ராகேலுக்கு இடம் இல்லை. ஆனா அந்த ஜென்ம கல்லறையில யாருக்கு தான் இடம்? லேயாளுக்கு தான். அட்டவணையில யாருமா இடம் பிடிச்சாங்க? யாக்கோடைய மனைவின் யார் வந்தாங்க அட்டவணையில? ஜோரக்காரங்களை தட்டலாம. அட்டவணையில கூட நீ கிடையாது. யார் தான் இப்போ? லேயாள் தான். ஹல்லேலூயா. ஆகையினால லேயாள் தான் மனைவி ஸ்தானத்தை அடைந்தவரும் அவங்க தான். 7 பிள்ளைகளை பெற்றெடுத்தவங்களும் அவங்க தான். குடும்ப கல்லறையில போனவங்களும் அவங்க தான். பெத்லகேம் மண்ணில காலை வச்சுங்க யார் தான்? இவங்க தான். ஜோரக்காரங்க தட்டங்களேன். பார்க்க வேணும் பாருங்கம்மா. நடக்கும் தானே நடக்கும். மனுஷ பார்வைக்கு நீங்க என்ன அர்ப்பம் தான். நாம அர்ப்பம், நம்ம ஊழியா இருப்போம், நம்ம சூழ்நிலை இருப்போம். ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு நாம தான் அற்புதம். ஹல்லேலூயா. புரியுதா புரியலையா? ஒத்துறதப்பமா நம்ம தான் அற்புதம் பார்த்து சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. நம்ம தான் யாரு? அப்படியே பார்வையில் அற்புதம். ஹல்லேலூயா. இந்த பிசாசு ஏசப்பாங்கிட்ட வந்து நீ செத்தி நாள் நிற்கிறாங்க. எத்தனை நாள்மா? 40 நாள். இது என்ன குடும்பமா இருக்கும்? இது பேயும் ஆவியானவரும் ஏசப்பாவும் 3 பேர் எத்தனை நாள் வாழ்ந்துருக்கிறாங்க? ஏமா இந்த முதல் நாளை ஏன் இவர் தெருத்துல இந்த பிசாசு அவரு? உங்களெல்லாம் கேட்குறேன். இப்போ 2வது இவங்க சித்த நிறைவேறேன்றாங்க. இவன் ஏன் அந்த ஃபர்ஸ்ட் நாளை இவரை சோதிக்கல? இவன் ஏன் 40 நாள் இருக்க வெயிட்டிங்? ஹல்லேலூயா. 3 பேரை ஏன் இவ்வளவு பெரிய பொறுமை காத்திருக்கிறாங்க? ஆவியானவரும் பொறுமையா இருக்கிறாங்க, பிசாசும் பொறுமையா இருக்கிறான், இயேசு கிறிஸ்துவும் பொறுமையா. 3 பேருமே இவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்க 40 நாள். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னும் போது அங்க ஏசப்பா ஒரு பெரிய பாடத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. என்ன பாடம் தெரியுமா? இந்த உலகம் ஒரு வனாந்திரம். இந்த வனாந்திரமான உலகத்துல உன் ரட்சிப்புக்குள்ளாய் நான் எப்படி ஞானஸ்தானம் பெற்று கரையேறணும், ரட்சிப்பு எனப்பட்ட ஆவியான நான் பெற்றுக்கொண்டனும், நீயை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துல, இந்த உலகனாலுமே இது ஒரு வனாந்திரம். அங்க மிருகங்கள் வந்துதான், காட்டு மிருகங்கள். அவர் என்ன பண்ணாங்களாம்? பீறி போட வந்தது. ஹல்லேலூயா. அங்க பிசாசுடைய தொல்லை, மிருகத்துடைய தொல்லை, அங்க தாகம் இருக்குது, அங்க பசி இருக்குது, அங்க உஷ்ணம் இருக்குது, அங்க பயங்கரம்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கும். இதெல்லாம் நீ கடக்கணும்னா உன்னோட கூட யார் இருக்கணும்? ஆவியானவர் இருக்கணும். ஹல்லேலூயா. அதை நீ எப்படியெல்லாம் மேற்கொண்டுதான் 40 நாள் ஒரு ட்ரைனிங் சென்டர் நம்மளுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்த. ஜோரக்காரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. 40 நாளுக்கு அப்புறம் இங்க 3 பேர் ஆட்டம் தொடங்குது பாரு. எப்போ தொடங்குது? 3 பேர் ஆட்டம் ஸ்டார்ட். ஹல்லேலூயா. இந்த ஆட்டம் ஸ்டார்ட்டுக்கு முன்பாக ஒரு வசனத்தை பார்க்கலாம். இந்த சங்கீதம் வந்துட்டு 105 படிங்கம்மா. 119 105 வேகமா படிங்க. ஹல்லேலூயா. அவருடைய வசன கால்களுக்கு தீபமும். ஆமீன் ஆமீன். இந்த கால்கள் தீபத்தை எடுத்தா எனக்கு வந்து இந்த தீபத்தை வச்சு ஒரு 2 வாரம் ஆன்லைன் பாடம் எடுத்தேன்.
கால்களுக்கு தீபம் அந்த அர்த்தம். இப்போ அதெல்லாம் சொன்ன டைம்லாம் இல்லை. நம்ம பாதைக்கு வெளிச்சது கூட ஒரே ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம அழகாக இன்னைக்கு புரிஞ்சுக்க போகிறோம். நம்ம பாதைக்கு வெளிச்சம் எது? அப்போ பாதைன்னா நம்ம நடந்து போகிறோம். இப்போ நம்ம வந்து பரலோகத்துக்கு போயிட்டே இருக்கிறோம். இந்த பரலோகத்துக்கு போனோன்னா அந்த பாதைக்கு ஒரு வெளிச்சம் வேணும். அந்த வெளிச்சம் தான் வசனம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை இருந்தால் நம்ம பரலோகத்துக்கு போயிட்டே இருக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியறதுக்கு இப்போ வனாந்திரமே இன்னொரு சீன் மாறுது பார். ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ணுறாருன்னா இப்போ ஏசப்பா இப்போ க்ளீன் ஆகிட்டார். இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஆவிக்குரிய பாதையில் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ 40 நாள் முடிக்கிறாரு, போகிறாரு. நேரம் வந்து நின்ட்டான். யார் வந்தாச்சுப்பா? பிசாசு நின்ட்டான். இந்த காலெல்லாம் நம்மளுக்கு தெரியும், அதனால ஃபுல்லாக நான் இந்த காலெல்லாம் மாற்றினாரா? என்ன சொன்னார்? சரி. அப்போ ஆகையினால முதல் பறவை வந்துடும். பறவை இப்போ கடந்தாச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைலாக்கு இல்லை? உங்களுக்கு தெரியும். இப்போ 3ஆவது டைலாக். இப்போ இவன் பறவை வந்தாச்சுமா, பறவை வேட்டையாச்சு. 2வது வந்து மலை. எது? என்னடா இது விதையுடைய எத்தனை வந்து இங்கே சேர்க்குறாங்களே. ஹல்லேலூயா. இல்லை விதை தானே இப்போ நான் பேசின்னு இருக்கிறது. சரி இருக்கட்டும். ஹல்லேலூயா. 2வது மலை வந்து நிற்குது, பாறை. சில விதைகள் வந்துட்டு வழி அருகே விழுது. பறவை கொத்தியாச்சு. இப்போ பறவையா பிசாசம் வந்துட்டான். அது மேற்கொண்ட 2வது மலை வருது. இந்த மலை மேலேருந்து என்ன பண்ணிட்டு இப்போ குதினா குச்சிட்டாரா? இப்போ அங்கே என்ன பண்ணிட்டாரு? சரி முடிஞ்சு போயாச்சு. 3வது தான் மெயின். 3வது முள்ளு வந்து நிற்குது. எது வந்து நிற்குது? இப்போ என்ன மாதிரியே இப்போ என்ன நல்லா கவனிங்க. இதை ஒருத்தர் சொல்லணும். முள்ளு இல்லை முள்ளு பார்த்து இப்போ சொல்லுங்க. ஒருத்தர் பார்த்து. ஹல்லேலூயா. என்ன இல்லைம்மா? முள்ளு இல்லை முள்ளு. ஹல்லேலூயா. பறவையே கடந்தாச்சு, மலையே கடந்தாச்சு. 3வது இப்போ எது வந்துக்குது? இப்போ முள்ளு. அப்போ இந்த பறவை என்பதை ஒரு வார்த்தையை நம்ம வந்து நம்ப கூடாத பண்றது தான். மலை என்பது கர்த்தர் சோதிக்கிறார். சோதனை வருமோ தாங்காத அந்த அந்த விதை என்ன பண்ணுதா? கருகி போகுதுன்னு பார்க்குறோம். 3வது ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த நல்ல இந்த விதை வளர்ந்து வரும்போது முள்ளு வந்து என்ன பண்ணுது? அதை நெருக்கி போடுதான். அப்போ அது என்னன்னா உலகத்துடைய கவலையும் ஐஸ்வர்ய மயக்கம். இதுக்கு பேர் நம்ம உலகத்துடைய கவலையும் ஐஸ்வர்ய மயக்கம். ஹல்லேலூயா. இது 2 வரும்போது அப்போ நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா பறவையை கூட கடந்து ஒரு வார்த்தையை நம்புறோம். 2வது என்ன பண்றோம்? சோதனையை சகிக்கிறோம். சோதனையை இந்த 3வது இருக்கு தெரியுமா? 3வது என்னது? என்ன என் ஸ்டைலில் சொல்லுங்க. முள்ளு இல்லை முள்ளு. இதுகிட்ட போனதான் அங்கதான் நிறைய ஊழியக்காரங்க கூட விழுந்து போறது. அங்கதான் என்ன ஆயிடுது? ஐஸ்வர்யம் மயக்கம், உலக கவலை. கவலை, என் ஊழியத்தில் பிரபலம் இல்லை, எனக்கு மேன்மை இல்லை, எனக்கு வசதி இல்லை. அவங்க நேற்று ஊழியம் தொடங்கணும் காரில் போகிறாங்க, நான் இன்னும் பஸ்ஸில் போயின்னு இருக்கிறேன். அவங்க நேற்று ஊழியம் தொடங்கினாங்க பங்களாவில் இருக்கிறாங்க, நான் இன்னும் வாடகை வீட்டில் இருக்கிறேன். நேற்று வந்தாங்க யூடியூப்ல, இன்னைக்கு பயங்கர பிரபலம் ஆயிட்டாங்க, நான் இப்படியே தானே இருக்கிறேன். ஹல்லேலூயா. உள்ளவா வெளியவா? அப்போ நானும் இப்ப பிராண்டா மாறணும், நானும் கார்ல போகணும், நானும் பங்களால இருக்கணும், நானும் கட 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 நீ எல்லாரும் என்ன பண்ணோம் புக் பண்ணினே இருக்கணும். நான் என்ன பண்ணணும்? இப்போ நான் ஏதாவது ஒரு ரூட்டை இப்ப நான் கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. அங்கதான் விழுந்து போயிடும். இதுதான் ஐஸ்வர்யத்துடைய மயக்கம், உலகத்துடைய கவலை. ஹல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறாரு 2 பேர் மாத்திரம் நான் வருவேன்ட்டாரு. நம்மளுக்கு அந்த 2 பேர் பிடிக்க மாட்டேங்குது. சாப்பிடும் போது 5000 பேர் இருந்தாங்க, பிரசங்கம் பண்ணும் போது 12 பேரும் ஓடுற ரேஞ்சில் இருக்கிறாங்க. கேட்குறாரு, நீங்களும் ஓட போறீங்களாடான்றாரு. அப்போ அவருக்கே அந்த நிலைமை, நம்மளுக்கு புரியுதா புரியலையா? உள்ளவா வெளியவா? அதனால தயவு செஞ்சு கூட்டம் இருந்தால் தாங்க பெரிய ஊழியக்கார், தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. கூட்டமே இவ்வளோண்டு கூட்டங்குது, இங்கே ஆவியான தப்புங்க, இதையும் போட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ கஷ்டப்பட்டு கடினப்பட்டு பாவம் சகோதரி 5 வருஷம் கடந்து வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா.
ஏன்னா ஊழியம் செய்கிற பெண்களாகி எங்களுக்கு தான் தெரியும் இந்த ஊழியத்தால் நாங்கள் எப்படியெல்லாம் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி எவ்வளோ பாடி எவ்வளோ கஷ்டம் எவ்வளோலான்ட்டு. இந்த அடி உதை வாங்க தேவையான இந்த சிறு ஊழியக்காரங்க தான் வாங்குறது. பிரபாலாம் வாங்கம்மா, அவங்கெல்லாம் ஏசிலே உட்காந்துருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு ஆன்லைனில் உட்காந்துப்பாங்க, டிவியில் உட்காந்துப்பாங்க. ஒரே ஒரு முகத்தை அப்படி காட்டணும்னு என்ன பண்ணிடுது. ஹல்லேலூயா. ஆனால் நாங்கள்லாம் அப்படி கிடையாது. நாங்கள் வயல்வெளிக்கு போனோம், நாங்கள் நாட்டை நடணும், உரத்தை போடணும், நீர் பாய்ச்சணும், டெய்லி கண்காணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அறுவடையை பண்ணணும், போர் அடிக்கணும், மூட்டையில் ஏற்றணும். லாஸ்ட்டாக வண்டி வரப்போகுது, மூட்டையில் ஏற்ற. அப்போ ஒருத்தன் என்ன பண்ணுறது, இப்போ ஒரு வண்டியை வச்சு என் வேதனைக்கு ஒரு கை தட்டிடுங்க. ஹல்லேலூயா. உள்ளவா வெளியவா? ஹல்லேலூயா. இதுதான் இந்த சின்ன சாப்பாடு நடத்துறவங்க, இந்த மாதிரி சின்ன கூட்டம் நடத்துற நிலமெல்லாம் இதுதான். ஆனால் தேவன் சொல்கிறாரு, அம்மா இதுக்கு தான் உனக்கு முன்னாடி ஒரு பாடம் நான் நடத்தியிருக்கிறேன். 5000 பேருக்கு நான் ஆகாரம் கொடுக்கும்போது எவ்வளோ பேரை பார்த்தேன். யோவான் 6ல் பாரு, யோவான் 6ல் பார்த்தேன்னா அவ்வளோ ஜனம் இருந்தாங்க. அதுலேயே 60 போய் பாரு, அதில் போய் 66 போய் பாரு. அதில் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் டாட்டாங்க ஓடிட்டாங்க. ஆனால் நான் இருப்பாங்க. 2 பேர் மத்தியில் நான் இருக்கும் போது உனக்கு என்ன பயம்? ஹல்லேலூயா. இது உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்த வசனம். ஹல்லேலூயா. இந்த மத்தியான வேளையில தேவன் ஆகையினால நல்லா புரிந்து கொள்ளணும். எல்லாருமே இன்றைக்கு இந்த முள்ள கடக்க முடியாத விழுந்து போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆகையினால இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு எல்லாம் புரிந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த முள்ளு வரும்போது அங்கதான் விழுந்து போறான். லோத்து குடும்பம் இப்ப ஏன் சப்பா தாப்பிச்சிட்டாரு. லோத்து குடும்பம் பாருங்க, இந்த 3 கிட்ட போய் மாட்டாங்க. தேவ தூதர் என்ன பண்றாங்க, உலகம் அழிய போகுது, கந்தகம் வரப்போகுது, சீக்கிரமா புறப்பட எழுந்து போனாங்களா. அப்ப என்ன பண்ணாங்க, பறவை அவங்க விரட்டல. 2வது அந்த மலைக்கு ஓடி போனாங்க, ஓடினாங்களா. சோதனை அவங்க சகிக்கல. 3வது இவர் என்ன சொல்றாரு, திரும்பி பார்க்காதீங்கன்றாரு. என்ன பண்றாங்க, இதுதான் அந்த அவங்க ஒய்ஃபுக்கு அந்த அவங்களுடைய ஊர் வீடு. ஐயோ அந்த வீடு எரிஞ்சிட்டு இருக்கோமோ இருக்காதோ, திரும்ப என்ன போயாச்சு. ஹல்லேலூயா. புரியுதா புரியலையா? அந்த முள்ளு பயங்கரமானது. ஹல்லேலூயா. சிம்சோன் வாழ்க்கையில் இதே தான். பறவையை கடந்துட்டாரு. எவ்வளோ பெரிய சோதனைலாம் சிம்சோன் கடந்துட்டாரு. ஆனா முள்ளு யார் ரூபத்தில் வந்துச்சு, இப்போ தெளிலா ரூபத்தில் அழகாய் நிக்குது. மேற்கொள்ள முடிஞ்சுதா? ஹல்லேலூயா. யோசேப்பு வாழ்க்கையில இதே வருது. வீட்டில் எல்லாம் வெறுக்கிறாங்க. பறவை ஆண்டவர் வார்த்தையை நம்பி கடந்து போறாரு. 2வது என்ன பண்றாங்க, அவரை அநியாயத்தை வித்து போடுறாங்க. சோதனை சகிச்சுன்னு போறாரு. 3வது எது வருது, இப்போ எது ரூபத்துல? எகிப்து பெண்களே அழகு. அத ராணி எப்படி இருப்பான், போத்தி பரமானவி அவ்வளோ அழகு ரூபமா முள்ளு நிக்குது. மயங்கிட்டாரா? ஹல்லேலூயா. காரணம் வார்த்தை. ஹல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய பாதைக்கு வெளிச்சமே இதுதான், வார்த்தை. புரியுதா புரியலையா? ஏசப்பா கிட்ட 3 நின்னுச்சு. இப்போ பறவை வந்தது, மழை வந்தது, முள்ளு வந்தது. உலகத்தெல்லாம் காட்டி ஏசப்பாக்கு என்ன பண்ற, ஐஸ்வர்ய மயக்கத்தை கொண்டு மயங்கினாரா? காரணம் இப்ப அங்க பிசாச ஓட்ட தூதர்களை கூப்பிட்டாராமா. இப்ப அங்க பிரதான தூதரை வர வச்சாரா, இல்ல பிரேயர் பண்ணாரா, அபிஷேகம் நிறைஞ்சாரா, அந்நிய பாஷை பேசினாரா, என்னதாம்மா பண்ணாரு? ஹல்லேலூயா. ஜோரா காரங்களை தட்டலாம். இந்த மாதிரி பிசாசெல்லாம் நிற்கும் போது நம்மளுக்கு எதுதான் வேணும், ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. இதற்காக தான் முதலாவது ஒரு துதி. துதினா உட்காந்து அவர் சமூக வேதத்துடைய மகத்துவம் அறிந்து புரிந்து கொள். அதுக்கு அடுத்துதான் என்ன பண்ணிடு, நீ பிரஸ்தாப்படுத்து. நான் இன்னைக்கே ஓடிடுறேன், பிரஸ்தாப்படுத்துறேன், சரக்கு இல்லாத ஓடிடக்கூடாது.
ஓடனா உன்னையும் தெரியும் உன் இயேசுவும் தெரியும்னு சொல்லிட்டு நிறுவனமாக்கி ஓட விட்டது பாரு அப்போஸ்தலர். அல்லேலூயா. அந்த மாதிரி அதற்காக தான் 40 நாள் பலத்த அடங்கினார். முதலாவது கர்த்தரை துதித்து அவர் மகத்தை அறிந்து புரிந்து தெரிந்து அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணு போய் கடந்து போ. அல்லேலூயா. அப்ப ஆகையினால பார்க்க வேண்டியவரை பார்த்தா நடக்க வேண்டியது தானா நடக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 19:10 பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தையா இருக்குதா, அந்த வார்த்தை தேனும் பொண்ணும். அந்த வார்த்தைன்னா அது பொன்னிலும் ஆமீன் சுத்தமான பொண்ணும். போதுமா, படிக்காதீங்க, நீங்க வீட்டுல படிச்சுங்க. சுத்தமான பொண்ணும் தேனில கூட தெளி தேனிலும் தேன் கூட்டுல இருந்து ஒழுகுற மதுரம் அதை தித்திப்பான். லைவ் தேன ஆண்டோடைய வார்த்தை சுத்த பொண்ணா அது. அந்த பொன்னிய தேனி யாரை நம்பி கொடுத்திருக்கிறாரு? யாரை நம்பி கொடுத்திருக்கிறாரு? நம்மளை நம்பிதான் கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ குடும்பம் இன்னைக்கு வறுமையில செத்துன்னு இருக்காங்க, போய் பொண்ணை போய் கொடுங்க. எத்தனையோ குடும்பம் கசப்புல இருக்காங்க, போய் தேனை போய் கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் பொண்ணுன்னு. ஒரு கோல்டு நகையை வச்சு கூட ஒருத்தர் உயிரோட வெளியேற்றணும் வர முடியாது. ஆனா ஏசப்பா வார்த்தை வச்சா ஒரு ஆசையை எழுதி கொடுத்தா கூட ஒரு குடும்பம் சந்தோஷம் கொண்டு வர முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தா சொல்லுங்கம்மா அங்க சந்தோஷம். அல்லேலூயா. அப்ப ஆகையினால நாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்னா இதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு பார்த்துன்னு வேடிக்கை. ஆமீன். அல்லேலூயா. அப்ப ஆகையினால எதற்காக வந்தோன்றதை நம்ம மறந்துட்டு இருக்கிறோம். வேற இதற்காக தான் வந்தோம்னு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமீன். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி நம்ம எல்லாம் ஜபத்து நேர கடந்து போறோம். அல்லேலூயா. இந்த இப்ப லேட்டஸ்டா இந்த காலேஸ்டர் வீட்டை போன வாரத்தில் எடுத்துதான் இந்த தாவீது காலேஸ்டர் வாங்கி தரக்கூடாது, தெரிஞ்சும் கை தூக்குங்க, பேரை சொல்லாதீங்க. இவர் கோலியாத்தை முறியடிக்க ஒரு இடத்துக்கு போனார். அந்த இடம் பேர் நான் கை ஒண்டி தூக்குங்க, சொல்லக்கூடாது பேரை. இதை ஏன் நான் கேட்குறேன், இதுக்கு அப்புறம் நீங்கள் என்றைக்கும் மறக்கக்கூடாது உங்கள் லைஃப் முழுவதும். அவர் வந்து கோலியாத்தை முறியடிக்க ஒரு இடத்துக்கு போனார். அந்த இடத்துடைய பேர் என்னம்மா உங்களுக்கு தெரிலனார பரவாயில்ல, தெரில அப்போ அப்படியே வைங்க. இந்த தாவீது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அற்பமாக என்ன பண்ணுறாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அண்ணனுமே என்ன பண்ணுறாரு, ஓகே இருக்கட்டும். இவருக்கு வந்து வேலையாக இந்த வனாந்தில் கொஞ்சம் ஆடு மேய்க்கிற வேலை. நல்லா கவனிங்க, தாவீதை எத்தனையோ விஷயம் கேட்டுவீங்க. ஒரு முறை யோபதை கேட்டுதான் அதில் பிடிச்சி வந்து அந்த மான்செஸ்டர் டீம். யோபை பற்றி எங்களுக்கு எவ்வளோ தெரியும், ஆனால் இப்படி ஒரு விஷயம் இப்படி தானே அந்த மாதிரி இன்னைக்கு தெரிஞ்சுங்க. இப்போ தாவீதும் இந்த தாவீதுக்கு வந்து கர்த்தர் வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அற்பமா லேயால் எண்ணப்பட்டது போல இவர் கூட அவங்க குடும்பத்தில் அற்பமா என்ன பண்ணான்னா அந்த வனாந்தில ஒரு விஷயம் நடக்குது. கரடியா அனுப்புறாரு. யார் அனுப்புறாரு? இவனே வந்து ஒரு அற்பம் தானே, தாவீது ஒரு அற்பம் தானே. இந்த அற்பமான போய் கரடிக்கிட்ட போய் சண்டை போட முடியுமா? கரடி வருது, அது வரும் போது ஒரு ஆடு மேய்கிட்டு போகுது. ஆடு முக்கியமா இவர் உயிர் முக்கியமாமா? இவர் எண்ணம் வராயோ நம்மளே ஒரு உதவாக்காரன்னு தான் மைண்ட்ல வரமாட்டேங்குது. இது ஒரு கரடி பயங்கரம் வரமாட்டேங்குது. இவர் என் நினைப்பெல்லாம் இந்த ஆடை காப்பாற்றணும். எதை காப்பாற்றணும்? மேற்கொண்டார ரெண்டாவது ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. இப்ப எது வருது? இப்போ காட்டுக்க ராஜா சிங்கம். இவரே யாருமா இப்போ? அற்பல அற்பமான. இப்ப எது வருது? பயங்கரவாதி வந்து நிக்குது. ஆட ஒரு சிங்கம் தானே ஒரு ஆடு தானே போட்டுன்னு போனோமா போகிறதால இவர் என்ன பண்றாருமா? இவருக்கு இவர் பலமும் யோசிக்க மாட்டாரு. எதிராளி இவ்வளவு பெரிய ஆளுங்க யோசிக்க மாட்டேன். இவர் என்னால எதிர தான் இருக்குது போட்டோம். இவன் மூணாவது இப்ப எங்க போறாரு? இப்போ அந்த இடத்து பேர் கேட்டேன், யாருமே சொல்ல. இதுக்குள்ளே அங்க ஓட்டிருப்பீங்க, நான் சொல்லிடுறேன். ஏலா பள்ளத்தாக்கு. என்ன தாக்கு? எல்லாரும் சொல்லுங்கம்மா, ஒத்துழைப்பாமா. ஏலா பள்ளத்தாக்காமா? இனிமேல் மறப்பீங்களா? ஏலக்கா ஞாபகம் வச்சுங்க. ஏலா பள்ளத்தாக்குல இவரை ஏளனமா என்ன பட்ட இடத்து போய் நின்றாரு. இப்ப இவரு எங்க போயிட்டாரு? ஏலா பள்ளத்தாக்குல அண்ணன் திட்டாரு. உனக்கு எவ்வளவு நெஞ்சு தைரியம், போறாங்கன்னு அண்ணன் தேத்திட்டாரு. இவருக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த ஒரே ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சு நம்ம எல்லாம் இப்ப போறோம் வீட்டுக்கு. இந்த ஏலா பள்ளத்தாக்கு நிகழ்ச்சி புரிய வைக்கிறேன். நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து இப்ப கிரிக்கெட் போட்டியும் வச்சுப்போம்.
இப்போ அவங்க கழிச்சிட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு அடிமை, நம்ம கழிச்சா அவங்க நம்மளுக்கு அடிமை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க கழிச்சிட்டோம்னா, அவங்க கழிச்சாங்கன்னா இப்போ எப்படி இப்போ இஸ்ரேலுக்கு இப்போ நடக்குது பார்த்தீங்களா? இப்போ காசா படமே அழிஞ்சுன்னு பாரு, குண்டு மழையாக பொழிஞ்சு அந்த மாதிரி இப்போ குண்டு போட்டு இப்போ அழிக்க போகிறாங்க, நம்மளெல்லாம் சாகடிக்க போகிறாங்க. இந்த கிரிக்கெட் மேட்ச் முடியும் போது ஒரே ஒரு பால், எத்தனை பால்? இப்போ எத்தனை இது வேணும்? இப்போ ரன்னு 6 ரன் எடுக்கணும். ஒரே பாலில் எத்தனை ரன்னு? இப்போ 6 அடிக்கணும்ல. பாட கிரிக்கெட்லாம் நல்லா சிஸ்டர் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கிறாங்க. ஒரு நாள் அதுக்கெல்லாம் பைத்தியம். அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பால் 6 ரன் எடுக்கணும். இந்த ஒரு பாலை மிஸ் பண்ண கதை முடிஞ்சு போயாச்சு. இப்போ டோனியே தோத்துட்டார். யார் தோத்தாச்சு? டோனி. இப்போ கிரிக்கெட்டே அனுபவம் இல்லாதவன், இது வரைக்கும் பாலை கண்ணில் பார்க்கல. எதை பார்க்கல? பாலை பார்க்கல, பேட்டை பிடிக்கல. ஒரு பைத்தியம் குதிச்சு நான் அடிக்கிறேன் நின்னா இப்ப நம்ம நிலைமைலாம் இப்ப எப்படி இருக்கும்? உங்களை எல்லாரும் கேற நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? ஐயோ ஆளானப்பட்ட டோனியே, ஐயோ ஒரே ஒரு பால் என்னதான் பண்றானுங்க இவனுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளால என்ன பண்ண போறாங்க? சாகடிக்க போறாங்க. ஐயோ ஏசப்பா ஏசா என்ன பண்ணுவோம்? இந்த உச்சி விழும்புல இருக்கிறாங்க அந்த நாள். இது 40வது நாள். 40 நாள் எல்லாம் போராடி முடிச்சுட்டாங்க. கடைசி இன்னும் ஒரு செகண்ட்ல பெலிஸ்தீன் நம்மள என்ன பண்ண போறோம்? இப்போ வீட்ட போற நேரத்துல இவரு என்னப்பா இங்க நடக்குதுன்னு கேக்குறாரு. உலக மகன் கிரிக்கெட் நடக்குத கேள்விப்படாத இருப்போம். வீட்டுல அண்ணன்களாம் கிரிக்கெட்ல இருக்கிறாங்க. வேற தாவித அண்ணன்களாம் இத கூட பேசல பாரு. அந்த தம்பிக்கு இத கூட எவ்வளவு கேவலமா இல்ல. அவரு ஊர் ஜான கூட இவர்கிட்ட பேசல போல இது கிரிக்கெட் நடக்குது கோலியாத்துக்கிட்டன்னு தெரியல. அப்ப எவ்வளவு ஏளனம் பாரு அவரு. அல்லேலூயா. இந்த ஏளனமா அற்பமா என்ன பண்ற? ஆமா என்ன நடக்குதுன்னு கேக்குறது. இப்படி என்னது என்னது இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்தை ஒருத்தன் தூஷிக்கிறானா தூஷிக்கிறானா தூஷிக்க என்ன பண்ணியாச்சு? இப்போ இந்த அற்பமான குழப்பம் எங்க குதிக்குது? பால ஒன்னும் பார்க்கல, பேட் ஒன்னும் பிடிக்கல. இதுக்கு 6னா தெரியாது, 4னா தெரியாது, கேட்ச்னா தெரியாது, என்னன்னே தெரியாது. ஒன்னு எங்க குதிக்குது? இப்போ இப்ப கிரிக்கெட் ட்ரெஸ் எல்லாம் போட்டாங்க. இப்போ இதுக்கு நடக்கவும் தெரியல. அவன் சொல்றத பாரு, வெட்டுக்கிளி வருதுப்பான்னு யார் சொல்றது? இப்போ புரியுதாமா? உள்ளவா வெளியவா? அல்லேலூயா. அப்ப இது அற்பமா எண்ணப்பட்டது உள்ள குச்சாச்சு. இப்போ எல்லாம் ஒரு பால்ல நம்ம கதையை பெருக்குது. இப்போ இவன் நடக்கிறான் விழுறான், நடக்கிறான் விழுறான், போக முடியல. இவன் என்ன பண்றான்? நேரம் சுத்தி எல்லாம் கேலி பண்றாங்க. எதிராளிக்கு இவனுக்கு இந்த எதிராளி கிண்டல் பண்றது தெரியல, சுத்தி இருக்கணும் சிரிக்கிறது தெரியல, மெயினா இவன் இவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியல, நம்மளும் வேஸ்ட்னு தெரியல. இவன் எதுதான் தெரியுது? யான் தெய்வத்தியா யான் தெய்வத்தியா யான் எதுக்குமே இல்லாத லாக்கி இல்ல எனக்கு தெரியலையே யான் தெய்வத்தை. அல்லேலூயா. அப்ப இவன் என்ன பண்ணிட்டானா? சுத்தி இருக்கிறவங்களை பார்க்கல, எதிராளிய பார்க்கல, தான் சரீரத்தை பார்க்கல, எதையும் பார்க்கல. எதை பார்த்தா? பார்க்க வேண்டியவரை பார்த்தா போதும். இந்த தட்டு இந்த கை தட்டலாம். போனாரு சார், தனக்கு ஒரு வித்தை கத்து கொடுத்துருக்கிறார். எல்லாம் கைட்டுங்க கைட்டியாச்சு. எனக்கு ஒரு வித்தை வண்ணாந்தில கத்து கொடுத்துருக்கிறாரு. என்ன தெரியுமா? என் ஆடுகிட்ட வந்தா, ஓனாய் வந்தா, எது வந்தாலும் குறி பார்த்து அடிக்கிற விஷயத்தை எனக்கு கத்து கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு கூட உங்க வாழ்க்கையில ஓநாய்கள் வரும், அநேகங்கள் வரும். உங்க ஊழியத்தையும் உங்க ஆவிக்குரிய கெடுக்க அந்த கவனக்கால் எது தெரியுமா? கர்த்தருடைய வசனம் பகர் ஓங்கி அடிங்களா, நெத்தி அடி அடிங்களா, சுருண்டு விழுந்துற. அல்லேலூயா. அந்த நெத்தி அடி தான் ஏசப்பா அடிச்சு காட்டினார் வனாந்திரத்துல. அல்லேலூயா. என்ன பண்ணாரு? இப்போ ஒரே 5 கல்ல கூட சேர்த்து அடிக்கல. கூழாங்கல் ஷார்ப்பா, கூழாங்கல் வெயிட்டா, அது ஷைனிங்கா பாலிஷா சூப்பரா இருக்கல. அதுல எங்கன்னா அடி படுமா? கல்லு கூட பாரு, சாதா கல்லு சொல்லல. அல்லேலூயா. ஷைனிங்கு வேஸ்ட் ஒன்னும் பண்ணாது. அது விளையாட்டுகளாக்கி விளையாட்டு கல்லு, சீரியஸ் கல்லு கிடையாது. அல்லேலூயா.
விளையாட்டு காலையில கூட 5ல் 1 தான் எடுத்தாரு. ஒரே ஒரு விஷயம் சொன்னே, நான் ஈட்டியோட படையத்தோட என் தெய்வம் ராணுவத்தின் தேவனின் நாமத்தினால குறி பார்த்தாலேலூயா சோழ்ந்து விழுந்தார். இப்போ நம்ம சாரை இப்போ அந்த ஒரே ஒரு பால் 6 ஆச்சு. நம்மளாம் இப்போ எப்படி இருப்போம்? எப்படிமா இருப்போம்? அந்த சந்தோஷம் இப்படியா சொல்லும், சந்தோஷமா இருப்போம். எப்படி இருப்போம்? நேற்று வான வேடிக்கை வச்சுருக்கோமோ, கை தட்டோமோ, வீட்டில் வீடை 2 இருக்க மாட்டோம். இப்போ நம்ம சார் போற டோனி செய்யாது, இதெல்லாம் யார் செஞ்சாச்சு? பாலே பார்க்காதது செய்து ஸ்டைலாக போறாரு. ஸ்டைலாக போய் ஸ்டைலாக அவருடைய மார்பகமே அவருக்கு ஸ்டாண்டு உக்காந்தாரு. டென்ஷனே இல்லை, ஆடாமல் அசையாமல். அவருடைய இடுப்பில் இருக்கிறது, எதிராளி இடுப்பில் இருக்கிறது எடுத்தாரு. ஸ்லோ மிஷினை கை தட்டினே இருங்கம்மா. எவ்வளோ கஷ்டப்படும் உங்களை புரிய வைக்கிறேன். ஸ்லோ மிஷினில் என்ன பண்ணுறாரு? அழகாக அறுத்து ஸ்லோ மிஷினை தூக்கி கரங்களை தட்டுங்க, தூக்கி ஹல்லேலூயா. புரியுதா? புரியல? உங்களுக்கு ஆயுசுக்குரிய செய்தி இது. 26 கூட இல்லை, ஆயுசுக்குரிய செய்தி. ஹல்லேலூயா. பார்க்க வேண்டியவரை பார்த்தா நடக்கும், தானா நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மத்தியான வேலை அங்கே தாவீது தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ஆவியானவர் அன்னைக்கு பாடத்தில் கற்றுக் கொடுத்தாரு. 40 நாள் எல்லாம் தோத்த காரணமும் இவர் 40 நாள் கழிச்ச காரணம் ஒரு விஷயம் இருக்கு. எல்லாரும் அங்கே ஒரு சுயநலத்துக்கு போனாங்க. எதுக்கு தெரியுமா? இந்த கோலியாத்தை வின் பண்ணிட்டா அந்த ராணி கிடைச்சிருவாங்க. யார் கிடைப்பாங்க? மீகால். யார் கிடைப்பாங்க? மீகால். மீகால் மீகால் என்னப்பா என்ன மாதிரி சொல்லுங்களேன், ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க. மீகால் கிடைச்சிருவாங்க. மீகால் மீகால் மீகால். 2வது நம்ம தான் ராஜாவுடைய மருமகன். ராஜா ராஜா ஹல்லேலூயா. ஆனா தாவீது ஒண்டி மீகால பார்க்கல, ராஜா பார்க்கல, சுயநலத்தை பார்க்கல. யாரு பார்க்க வேண்டியவர்? ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சொல்லி முடிக்கிறேன். நீங்க மீகால பார்க்காதீங்க, ராஜா பார்க்க, கர்த்தரை மாத்திர பாருங்க. உங்க பதவியை பார்க்காதீங்க, உங்களை யார் மதிக்கிற மதம் பார்க்காதீங்க. நேத்து வந்த ஊழியக்கார பெருமையை பாராட்டம் நம்மள தள்ளிட்டாங்களா, அதை பார்க்காதீங்க. நான் உன்ன பிரபலமாவல, அதை பார்க்காதீங்க. உன்னை நான் அதை கழிக்கல, சிறுமைப்பட சுவிசேஷ அறிவித்திருக்கிறேன். ஏன் ஏசப்ப பெரிய ஸ்டேஜ்ல போய் நிக்கல, சின்ன வீட்டுல கூரை பிச்சும் ஓலை வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பாய் வீட்டுல போனார் ஏசப்பா, சபிக்கப்பட்ட சகே வீட்டுக்கு போனார். ஏன் ஏசப்பா தெருவில் போறாரு, அவர் வீட சொந்த வீடு அற்பமா பேசுறேன் தாண்டா. இதோ பாரு தச்சனுடைய பையன் தான் உங்க அம்மா மரியாள், அவர் இருந்த வீடு கூட அற்பமான ஏரியால. ஹல்லேலூயா. ஆகையினால நீங்க பிரபலத்தை பார்க்காதீங்க, பிரசனத்தை பாருங்க. இன்றைக்கு அருமையான ஏசப்பா இந்த தருணத்தை கொடுத்தாரு. அருமையான என் அன்பு சகோதரி சிவமல் அவங்க என்னை இந்த மாதம் கூப்பிட்டாங்க, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அடுத்த மாதம் வாங்க முடியவே முடியாதுன்னு. கண்டிப்பாக ஜனவரிக்கு வரேன். ஜனவரிக்கு அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, நான் 11ஆம் தேதி இந்த ஊரில் இருக்க மாட்டேன், நான் 2 மாதம் கழிச்சு தான் வருவேன்ட்டேன். இப்போ எப்போ தான் நான் அதுக்கப்புறம் பார்க்குறேன். அப்புறம் இருந்தாலும் திரும்ப அவங்க ஃபோன் பண்ணாங்க, அந்த இவங்க வரல. சரி பரவாயில்ல, நான் இன்றைக்கி வரேன்னு சொல்லிட்டு வந்த காரணம் என்ன தெரியுமா? உங்கள் இத்தனை பேருக்கு பேர் வர செய்தியை சொல்லு. ஆகையினால முள்ளு இல்லை முள்ளு, அதை மறந்துடாதீங்க, உங்களை வீழ்த்த வரோம் வாங்க. அது மாத்திரமல்ல, பார்க்க வேண்டியவரை பார்த்தா நீங்கள் ஊழியக்கார் தான். உங்கள் பக்கத்தில் உங்கள் வலது போல யார் நிற்கிறது? சாத்தான் நிற்கிறான். அதனால் கர்த்தர் அடுத்தட்டு பாரும்போது இந்த சகரை உங்கள் முழுசாக எடுக்கிறேன். இல்லை வேற ஒரு பயங்கரமான மெத்தட் இருக்குது. என்னை விடுதலை ஆக்குந்த நான் உங்களுக்கு சொல்ல வரல, இவ்வளோ தூரம் உள்ளே போயிட்டேன். அந்த செய்தியை சொல்கிறதுக்கு கண்டிப்பாக சார் நான் ஊரில் வந்து கால் பண்ணுறேன். அப்போது நீங்கள் கண்டிப்பாக என்னை போஸ்டர் அவங்க போடுவாங்க, பாதிரி எல்லாம் வாங்க. சகரை 3 அவங்க முடிக்கல, அதை நான் மறுபடியும் வரும்போது கண்டிப்பாக தொடருவேன். மஞ்சள் இப்போயே புக் பண்ணிட்டாங்க, அவங்க ஜனவரி 1 வீக்காக வந்துடும். அந்த வீக்கில் வந்து இது உங்களுக்கு முடிச்சு கொடுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நான் மகிமைப்படுவதா சேனல் கர்த்தர் பெரியவர். இந்த வாய்ப்பை கொடுத்த என் தெய்வத்திற்கும் என் அன்பு சகோதரன் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக்கோ. ஹல்லேலூயா.